ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா, ஜனாதிபதி. ஓகே ஓகே. ஜனாதிபதி பெயரளவு நிர்வாக, ஆமா நம்ம குடியரசுத் தலைவர் என்ன பார்ப்போம், பெயரளவு நிர்வாக அதிகாரி. ஆர்டிகல் 53 அதான் சொல்லுது ஓகேங்களா. 53 54 அதான் சொல்லுது. 53 ஓகே. பிரதம மந்திரி உண்மையான நிர்வாக அதிகாரியா? ஆமா, அப்பதான் உண்மையான நிர்வாகி. ஜனாதிபதி அரசின் தலைவர், பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். பார்த்துட்டோம். ஓகே. சரத்து 75 என்ன சொல்லுது? 75 தான் பிரதம மந்திரி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார் சொல்றது 75. 74 என்ன சொல்லணும்னா பிரதமர் தலைமையில ஒரு அமைச்சரவை குழு தேவைன்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 74. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் மரபுகளின்படி மக்களவையில் பெரும்பான்மை இல்ல. நம்ம என்ன பார்ப்போம், யாரை வந்து நீ வந்து பிரதமர் ஆக்குவோம், யாரை வந்து நம்ம வந்து ஆளுங்கட்சி ஆக்குவோம், நாடாளுமன்ற மரபுப்படி யாராக்குவோம், யாரு அதிகமான எம்பி பெரும்பான்மை உள்ளவனோ அந்த கட்சியை கூப்பிட்டுதான் என்ன பண்ணுவோம், பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிக்க வைப்பாரு. ஓகே. மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பின்னர், எப்போ 1979 அது வீழ்ச்சி அடைந்த பின்னர் ஓகேங்களா, நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்ன பண்ணார்னா அப்போதைய ஜனாதிபதியான சரண் சிங்கை கூட்டணி தலைவர் பிரதமராக நியமித்த போது சரண் சிங் வந்து நியமிக்கிறாரு. முதன்முறையாக குடியரசுத் தலைவர் இந்த விருப்பம். நம்ம என்ன பண்றோம், குடியரசுத் தலைவர் யார வேணாலும் என்ன பண்ணலாம், தூக்கிட்டு வந்து பிரதமராக நிற்கணும். ஆனா அந்த கட்சி என்ன காட்டணும், பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பெரும்பான்மை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எலெக்ஷன் ஒண்ணு நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும், இப்போ எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் சும்மா இப்போ ஒரு இந்தியாவில எலெக்ஷன் நடந்துச்சு, 500 பகுதியில் இருக்குன்னு வச்சுங்க. 500 பகுதியில 250 பாதிக்கு மேல ஜெயிச்சவங்க என்ன எல்லாம் பெரும்பான்மை ஆளுங்கட்சி இல்லாம பெரும்பான்மை வந்துச்சு. இப்போ இந்த கட்சியிலிருந்து யாரும் பிஜேபியா, அப்ப அந்த தனி பெரும்பான்மை இருக்கிறவங்க கூப்பிட்டு நீங்க வந்து முதலமைச்சர் உங்களை யாரை வந்து பிரதமர் ஆகுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. சப்போஸ் இது எலெக்ஷன் டைம்ல பெரும்பான்மை ஈஸியா கிடைச்சிரும். இப்போ 1979 எலெக்ஷன் டைம்ல இல்ல, 1979 ஒரு இன்சிடென்ட்ல அவரோட ஆட்சியை கலைச்சிடறாங்க. யாருத, மொரார்ஜி தேசாயோட பவர் போயிடுச்சு, அவர் பிரதமர் போயிட்டாரு. இப்ப இந்த சமயத்துல என்ன இருக்கும், இந்த சமயத்துல என்னவா இருக்கும், எலெக்ஷன் இல்ல, நல்லா கவனிக்கணும், பாதியிலே ஆட்சி கலைஞ்சிருச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன பண்றாரு, தானா என்ன பண்றாருன்னா காங்கிரஸை விட்டுட்டு ஓகேங்களா சரண் சிங் அவரை கூப்பிட்டாரு. சரண் சிங் கூப்பிட்டு இவரே சூஸ் பண்றாரு ஒரு ஆளை. சோ தன்னோட விருப்ப உரிமையை முதல்ல பயன்படுத்தின ஒரு ஆள் யாரு, நீலம் சஞ்சீவ் ரெட்டின்றாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அவர் யாரை வேணாலும் கூப்பிடலாம், நீலம் சஞ்சீவ் ரெட்டி கூப்பிட்டுக்கலாம், இல்ல வேற யாராவது இருந்தா அவங்கள கூட கூப்பிட்டுலாம். கூப்பிட்டானா என்ன பண்ணணும், அவங்க காலத்துக்குள்ளே பெரும்பான்மையை காட்டிருக்கணும். சப்போஸ் அந்த பெரும்பான்மையை அவங்க நிரூபிக்கலன்னா அப்போ அவர் பிரதமர் ஆக முடியாது, திருப்பி வேற ஒரு ஆளா அவர் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சோ ஓகே, அதுதான் இது. ஓகே ஓகே. அம்பேத்கர் என்ன சொல்றாங்க, பிஎம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, அம்பேத்கர் 1950. ஓகே. பிரதமர் பிஎம் ஆஃப் பிஎம் வந்து ஓகே, நம்ம இந்தியாவோட பிரதமர் வந்துட்டு அமெரிக்காவோட குடியரசுத் தலைவருக்கு ஈக்குவல். ஆமா ஓகே ஓகே அப்படின்னு அம்பேத்கர் 1950 சொல்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 74 குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட, அதாவது ஆலோசனை வழங்கிட பிரதமர் தலைமையில ஒரு அமைச்சரவை தேவைன்னு சொல்றோம். ஓகேங்களா. ஓகே ஓகே. ஆர்டிகல் 75 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 75 வந்து 75ல ஏ வந்து குடியரசுத் தலைவரை நியமிக்கிறார், பிரதமர் பந்திருக்கும் நபர்கள் அமைச்சராகிறான்னு சொல்றது 75ல ஏ. ஓகேவா. அவர் யார வேணாலும் பண்ணலாம், ஒரு ஆள் வெளியில இருந்து ஒரு ஆளை கூட பிரதமர் ஆக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணும், அவங்க என்ன பண்ணணும்னா 6 மாசத்துக்குள்ள தேர்தல நின்று என்ன பண்ணணும், அமைச்சரா ஆயிருக்கணும். சரிங்களா. 75ல பி என்ன பார்த்தோம், குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சரவை பதவி நீட்டிப்பு. குடியரசுத் தலைவர் விரும்புறவரை அவர் பதவியில இருக்கலாம். ஏன்னா அவர் விரும்புன்றது வந்து பெரும்பான்மை, அந்த பெரும்பான்மையை வந்து அவங்க காட்டணும். பெரும்பான்மை இழந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க நிக்க முடியாது. ஓகேவா. 75ல சி என்னன்னா அமைச்சரவை குழு, லோக்சபா. ஆமா 75ல சி வந்து அமைச்சரவை யாருக்கு கூட்டு பொறுப்பு, லோக்சபாக்கு, அதாவது மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு உடையவர்கள். ஓகேங்களா. யாருக்கு தனி பொறுப்பு, அனைத்து அமைச்சரும் யாருக்கு தனி பொறுப்புனா குடியரசுத் தலைவருக்கு தனி பொறுப்பு உடையவர்கள். அதான் குடியரசுத் தலைவருக்கு தனி பொறுப்பு, ஏன்னா அவர் தான் நியமனம் செய்யறாரு. குடியரசுத் தலைவருக்கு தனி பொறுப்பு உடையவர்கள். யாருக்கு கூட்டு பொறுப்பு உடையவர்கள், மக்களவை சபாநாயகருக்கு. மக்களவைக்கு இதை சொல்றது கூட 75ல சி, அதாவது 75ல 3ன்னு படிப்போம். ஓகேங்களா. 75ல 3. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஏன்னா சி 3 எல்லாம் ஒன்றுதான். அடுத்து விருப்ப உரிமை பார்ப்போம். யாரும் பெரும்பான்மை பெறாத நிலையில என்ன பண்ணுவாரு, கூட்டணி தலைவர்களையோ இல்ல முதல் பெரும்பான்மை கட்சியோ அவர் என்ன பண்ணுவாரு, பிரதமர் ஆக்கிடுவாரு. நான் சொன்னேன். ஆனா எத்தனை மாசத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டணும். ஓகேங்களா. பிரதமர் இறந்தவுடன் அமைச்சரவை கரெக்டா, பிரதமர் இருந்தவுடனோ இல்லது அமைச்சரவை கலைஞ்சாலோ தற்காலிக பிரதமராக யாரு செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாரு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து குல்சாரிலால் நந்தா. ஆமா நான் பாப்போம் இல்லையா, நேரு இறந்த போதும் லால் பகதூர் சாஸ்திரி 2 பேரும் இறந்த போதும் யாரு தற்காலிக பிரதமரா செயல்பட்டு இருப்பாங்க, குல்சாரிலால் நந்தா. 1967
ஆமா 27/5/1964லயும் 9/6 ஏன்னா அப்ப வந்து இவரு இறந்திருப்பாரு. மே 27 நேரு இறந்திருப்பாரு. 9/6/1964 யார் இறந்துட்டாங்கன்னா அவர் பேர் என்ன, லால் பகதூர் சாஸ்திரி இறந்துறாரு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எல்லாரும் இந்த காலத்துல சாரி 27/5 to 9/6/1964 வரையும் யாரு இருக்கானா, குல்சார் ரொம்ப குறுகிய காலம் இருக்காது. ஓகேங்களா, அவரு லால் பகதூர் சாஸ்திரி தேர்ந்தெடுக்கிற பரியும். ஓகேங்களா, குல்சார் லால் நந்தா ஞாபகம் வச்சுங்க. விருப்புரிமை பயன்படுத்தி வாரிசு நிரந்தர PM ஆகலாமா? விருப்புரிமையை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் நினைச்சா யார பண்ணலாம்? அதாவது அமைச்சர்களை மட்டும் கிடையாது, அமைச்சரே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணலாம். அப்படித்தானே இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி எல்லாம் யாரும் குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்காரு. அவங்க 6 மாசத்துக்குள்ள என்னவா ஆகணும் சொன்னோம் இல்லையா, எம்பியா நிக்கணும். அமைச்சரா சட்டமன்றத்துல ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு அமைச்சர் ஆயிருக்கணும். சரிங்களா, ஓகே. பெரும்பான்மை இல்லாத பிரதமர் பாருங்க, யாரு அப்பெல்லாம் நீக்கப்பட்டது? சரண் சிங். நம்பிக்கையில்லா திருமணம். பெரும்பான்மை யாரு? நேரு மேலேயும் நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வருவாங்க. ஆனா வந்து அவரு நம்பிக்கை நிரூபிச்சிருவாரு. சரண் சிங் வந்து நீலம் சஞ்சு ரெட்டி காலத்துல 170 நாள்ல கலைக்கப்பட்டுருது. ஓகேங்களா, சரண் சிங் வந்து கலைச்சிடறாங்க. ஓகே, அவரு இல்ல நீலம் சஞ்சு ரெட்டி வந்து சரண் சிங்க கூப்பிடுறாரா? சரண் சிங்க தானே கூப்பிட்டு பிரதமர் ஆக்குவாரு, அதான் சொல்றாங்க. ஓகே, அப்புறம் வந்து விவசாயிகள் தினம் நோட் பண்ணீங்க. டிசம்பர் 23 என்ன தினம்? டிசம்பர் 23 விவசாயிகள் தினமா? விவசாயிகள். ஓகே. விபி சிங், ரெண்டாவது விபி சிங்க கூப்பிட்டு வந்து மண்டல் கமிஷன். ஓகே, விபி சிங்கையும் கூப்பிட்டு இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, விபி சிங் வந்து அது மாதிரி வந்து பெரும்பான்மை கட்சி கூப்பிட்டு ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா, மண்டல் கமிஷன் 27% பார்த்தோம் நடைமுறை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து சந்திரசேகர். ஓகேங்களா, சந்திரசேகர் 223 டேஸ். அவர் வந்து யாரு அப்படின்னா, அவரு இங்க இருந்து போயிருப்பாரு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. PV நரசிம்மராவ். 1991 96 பாத்துருமா? இவர் தான் LPG அந்த சிஸ்டம் வரும்போது இவர் தானே இருந்திருப்பாரு. LPG வரும்போதும் பஞ்சாயத்து ராஜ் புதிய பொருளாதார கொள்கை 1991 பார்ப்போம் இல்லையா? அப்ப உலகமயமாதல், தாராளமயமாதல், அப்புறம் என்ன பார்த்தோம்? தனியார்மயமாதல். தென்னிந்தியாவிலிருந்து வந்த முதல் PM பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ் தான். ஆந்திரால இருந்து வந்திருப்பாரு. ஓகேங்களா, சோ அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய். இவர் வந்து 96 to ஃபர்ஸ்ட் தற்காலிகமா இருந்திருப்பாரு 16 நாட்களு. சோ அதுக்கப்புறம் வந்து மீண்டும் பின்னாடி வருவாரு. சரி, தேவகவுடா எப்ப பார்த்தோம்? தேவகவுடா இந்த இதெல்லாம் பிரதமரோட லிஸ்ட் 97 to 97 நடுவுல இந்த சமயத்துல மட்டும் தான் ஒரு 3 பேர் வருவாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் 96 இருந்து 96 இருப்பாரு. 96 to 97 வந்து தேவகவுடா வருவாரு. பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையா? அவரு இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல. அப்புறம் யாரு வேணா குஜ்ரால் வருவாரு. ஓகேங்களா, குஜ்ரால் வந்து 97 to 98. ஓகேங்களா, 97 to 98. சோ அதுக்கப்புறம் என்ன, இவர் வந்து வெளிநாட்டு டூரா பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் 97 வராரு. 97 நபரை பிரியமாக்கலாம். ஆமா, சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குது பாருங்க. எப்பொழுது சுப்ரீம் கோர்ட் இரு அவையில் இல்லாத உறுப்பினர் கூட நம்ம என்ன PM ஆக்கலாம்னு சொல்றது. சோ அவங்க நியமப்பட்ட 6 மாசத்துக்குள்ள MP ஆகணும்னு சொல்லி எப்ப சொல்லுது? 1997 சொல்லுது. நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஆக்கினவங்க தான் யாரு? மன்மோகன் சிங். ஓகேங்களா, இந்திரா காந்தி, தேவகவுடா. இவங்க 3 பேருமே யாரு? இவங்க அமைச்சரா இல்லாதவங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்க 3 பேருமே அமைச்சர். கீழே இருக்குது என்ன லிஸ்ட், அவ்வளவுதான். 3 பேருமே அமைச்சரா இல்லாம இவங்களை வந்து பிரதமர் ஆக்கினாங்க. அதுக்கு பின்னாடி இவங்க எலெக்ஷன் நின்று என்ன பண்ணிருக்காங்க? ஜெயிச்சு அமைச்சரா ஆகிறாங்க. அது மாதிரி தானே ராஜாஜி ஆனாரு. ஞாபகம் இருக்கா? 1950 1952 யாருன்னா முதலமைச்சர்னா ராஜாஜி தான். ராஜாஜி என்ன பண்றாருன்னா பயந்துக்கிறாரு. அவர் வந்து தேர்தல நிக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நியமன உறுப்பினரா, மேலவை உறுப்பினரா அவரை வந்து அமைச்சர் ஆக்குறாங்க. அப்புறம் அமைச்சர் ஆக்கிட்டு அவரை தூக்கிட்டு வந்து என்ன ஆகுனா முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஓகேவா? சரி, போலாம். மத்தது பதவி பிரமாணம் பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கை மற்றும் விசுவாசம். ஓகேங்களா, ஓகே. சிவகாமி மாதா சொல்றோமா, அந்த மாதிரி வந்து நம்பிக்கை மற்றும் விசுவாசம். இந்தியா இறையாண்மை கடைபிடிப்ப, தனது கடமையில மனசாட்சிப்படி நிறைவேற்றும், அச்சம் அல்லது தயவு பாசம் அல்லது தீ எண்ணம் எதுவும் இல்லாம பண்ணுவேன்னு சொல்லி ஓகே பதவி பிரமாணம் செய்யறாரு. பதவி காலம் என்ன பார்த்தோம்? பிரதமரோட பதவி காலம் நிர்ணயிக்கப்படவில்லை. நம்மளா எடுத்துக்கிட்டதுன்னா அந்த 5 வருஷம். ஓகேங்களா, பதவி காலம்ன்றது கிடையாது. நம்மளா எடுத்துட்டு 5 வருஷம். அவர் எப்ப வேணாலும் ஜனாதிபதியோட விருப்பத்தின் பேர் தான் அவர் பதவியில் இருப்பாரு. லோக்சபாவில் பிரதமருக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் வரை அவர் என்ன பண்ணலாம்? அவர் வந்து ஜனாதிபதியால் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. சப்போஸ் பெரும்பான்மை குறைஞ்சுன்னா அவர் பதவி நீக்கம் செஞ்சிடலாம். இருப்பினும் மக்களவையின் நம்பிக்கையை அவர் இழந்தால், அதான் மக்களவையோட நம்பிக்கையில திருமணத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது ஜனாதிபதி அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படி செஞ்சவங்க யாரு? விபி சிங் 1990. இன்னொன்னு தேவகவுடா 1990. நம்பிக்கையில திருமணம் கொண்டு வந்து விபி சிங் பிளஸ் வந்து தேவகவுடா நோட் பண்ணி வச்சுங்க. 90 97. ஓகேங்களா, நெக்ஸ்ட். அடுத்து வந்து பாராளுமன்றத்தால் தீர்மானிப்பது. இது என்ன? சம்பளம் மற்றும் சலுகை யாரால தேர்ந்தெடுக்க? பிரதமருக்கு சம்பளம். பிரதமருக்கோ அமைச்சர். பிரதமர்னா யாரும் கிடையாது. அமைச்சர்களில் முதன்மையானவர் தான் பிரதமர். கரெக்டா?
அப்ப அமைச்சருக்கு என்ன சம்பளம், பிரதமருக்கு அதே சம்பளம் தான். அது வந்து பார்லிமெண்டா தீர்மானிக்கப்படுது. 2021 ஏப்ரல் 20 நிலவரப்படி எவ்வளவு கொடுக்குறாங்க, எவ்வளவு பாருங்க. 2,80,000. ஆமா, ஏன்னா அவங்க கிட்ட பணமே இருக்காது இல்ல, அவங்க சொந்த பணத்திலேயே வந்து செலவு செய்யணும்ல. அவங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் அவங்க சொந்த காசுலயே போகும்ல. அதனால வந்து எவ்வளவு செலவு செய்யறாங்க, 2,80,000 ரூபாய் அவங்க மாத சம்பளம். ஓகேவா, 2,80,000 ரூபாய். அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரதமர் மாளிகை எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க, லோக் கல்யாணம். ஓகேங்களா, அவருக்கு என்ன பார்த்தோம், அவருக்கு குடியரசுத் தலைவருக்கு என்ன பார்த்தோம், ராஷ்டிரபதி பவன் பார்த்தோமா. இவருக்கு வந்து லோக் கல்யாணம் குடியரசுத் தலைவருக்கு 5 5 லட்சம். குடியரசுத் தலைவருக்கு 4 லட்சம் சார். ஓகே, தலைவருக்கு 4. ஓகே, பிரதமர் மாளிகை வந்து லோக் கல்யாண். ஓகேங்களா, பிரதமர் மாளிகை என்னது, லோக் கல்யாண். ஓகேங்களா, டெல்லியில இருக்குது, டெல்லியில. ஓகேங்களா, கல்யாண்ன்ற பேரே பிடிக்கல. சரி வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட். அது குல்சா, இது ஜவஹர்லால் நேரு 64 இறந்துருவாரா. குல்சாரிலால் நேரு சும்மா நடுவுல வந்துட்டு போவாரு 64. ஓகேவா, அப்புறம் 64 டு 66 வந்து இவரு யாரு, பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி. 66 மீண்டும் ஒரு இவர் யாருன்னா, இவர் லீவ் போட்டா, சனி ஞாயிறு லீவ் போட்டா இன்சார்ஜ் போட்டு போவாங்கல்ல, அது மாதிரி இவர் வந்துடுறாரு, குல்சாரிலால் நந்தா. அதுக்கப்புறம் 66க்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்துடுறாங்க. 66 டு 77 வரையும் இருக்காங்க. 77 தான் மொரார்ஜி தேசாய் வந்துருவாரு. கரெக்டா பாத்துருக்கல, 77 டு 79. அதுக்கப்புறம் வந்து 77 வந்து அப்பதான் நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்ன பண்றாரு, மொரார்ஜி தேசாய் நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறாரு, சரண் சிங்கை கூப்பிட்டு இதாக்குவாரு. சரண் சிங் ஒரு வருஷம் 80. மீண்டும் யார் வந்துடுறாங்கன்னா, சரண் சிங் எடுத்து இந்திரா காந்தி 80 டு 84. 84ல இந்திரா காந்தி அம்மையார் வந்து இறந்துருவாங்க. அவங்க இறந்த உடனே அவங்களோட இது வந்து ராஜீவ் காந்தி வந்துடுறாரு. 84 டு 89. 89ல ராஜீவ் காந்தி இறந்துறாரு. அப்போ அந்த இன்சிடென்ட்ல வந்து யார் வந்து விபி சிங் வந்துறாரு. 89 டு 90. 90ல வந்து என்ன நடக்குதுன்னா, 90 டு 91 வந்து யார் வந்துறாரு, சந்திரசேகர் வந்துறாரு. 90 டு 91 குறுகிய காலம், ஒரே வருஷம் இருக்காரு. 91 டு 96 யார் பார்த்தோம், நரசிம்ம ராவ். தென்னிந்தியா வந்து வந்த முதல் பிரதமர் நரசிம்ம ராவ். 96. 96க்கு அப்புறம் யார் வர, நடுவுல இவரு யாரு, வாஜ்பாய் வராரு. அடல் பிகாரி வாஜ்பாய் வந்துட்டு அப்புறம் யார் வரனா, தேவகவுடா வருவாரா. தேவகவுடா என்ன பண்றாங்க, தேவகவுடா 96 டு 97. தேவகவுடா தான் என்ன பண்ணிட்டோம், அந்த இது நம்பிக்கையில தீர்மானமே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஆமா, அதுக்கப்புறம் 97 டு 98 யார் வராது, குஜராத். ஐக்கிய குஜராத். ஓகேவா, வெளிநாட்டு தூதரா வந்து ஐக்கிய குஜராத் வந்துட்ட பின்னாடி அதுக்கப்புறம் மீண்டும் அடல் பிகாரி வாஜ்பாய் உண்மையா வராது. 98 டு 2004 வரையும் இருக்காரு. 98 டு 2004. 2004 டு 2014 வரையும் அப்படியே தலைவர் கிங் யாரு, மன்மோகன் சிங் வந்து அடிக்கிறார். 2004 டு 2014. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நரேந்திர மோடி. ஆமா, 2014 இது வரையும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இவரை மாத்தவே முடியாது. மேபி எனக்கு தெரிஞ்சு இவர வேணா, நம்ம வந்து டிஎன்பிசி எல்லாம் படிச்சு ரிட்டையர் ஆகிற வரையும் யாருதான் இவரு, மோடி தான். ஆமா ஆமா ஆமா, ஆனா இது வேற மாதிரி சொல்றேன். ஓகேவா, அவரு பல்லாண்டு வாழ்க்கை. மன்மோகன் சிங். ஆமா, எதுக்கு கையெழுத்து போட்ட ஒரே பிரதமர் வந்து, ஏன்னா அவர் ஆளுநரா இருந்திருக்காருலாங்க சார். ஆமா 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 மன்மோகன் சிங். குட் பை மன்மோகன் சிங் வந்து குட் பை. ஓகேங்களா, ஓகே, எனக்கு அவர் பிடிக்கும் ரொம்ப. நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து டிஎன்பிசி வந்து என்ன பண்ணும், நிறைய இதை உருவாக்கணும், சட்டம் பண்ணும். சரி, நெக்ஸ்ட் வாங்க. ரிலேஷன் டு கவுன்சில் என்ன சொல்றோம், பவர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அதாவது ஆர்டிகல் 78 பத்தி சொல்றோம். ஓகேவா, அமைச்சர்கள் சபை தொடர்பாக அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கிறோம்னா, அமைச்சர்கள் சார்பாக, குடியரசுத் தலைவர் சார்பாக, ஓகேங்களா, அந்த மாதிரி அவரும் மக்கள் தொடர்பு சார்பாக பிரிச்சிடும். யாரு, பிரதமரோட கடமைகள். அது என்ன ஆர்டிகல், ஆர்டிகல் 78. ஓகே, பரிந்துரைக்கப்படும் நபர்களை குடியரசுத் தலைவர் யார, பிரதமர் யார பரிந்துரைக்கிறாங்களோ அவங்களதான் அமைச்சராக்க முடியும். பார்த்தோமா, ஜனாதிபதி ஆக்க முடியும். ஜனாதிபதி அவர்களை அமைச்சர்கள் ஆக்க முடியும். அவர் மத்தியில் பல்வேறு இலாக்களை, புரியல, 85. சரி, பிரதமர் பேர்ல வந்து இது பண்றது 75ல 1 தாங்க சார். 75ல 1 பிரதமர் சொல்றவங்களை வந்து அமைச்சராகிறது. 75ல 1 ஒட்டுமொத்தமா இது 78. அவர் மத்தியில் பல்வேறு இலாக்குகளை ஒதுக்கீடு செய்து மாற்றி அமைகிறார். ஆமா, அமைச்சர்களுக்கு இந்தந்த அமைச்சர்களுக்கு இந்தந்த துறைன்னு சொல்லி பிரதமர் தான் சொல்லுவாரு. அதை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு. இவர் ஒரு அமைச்சர். இதே கண்டென்ட் தான் எங்க வரும்னா, அமைச்சரவை குழுக்கும் இதே சேம் தான் வரும். அமைச்சர்கள்லாம் என்ன சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு ஓகே சொல்லி பிரதமர் சொல்லுவாரு. அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர் வைப்பாங்க. அவர் ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்யும்படி கேட்கலாம், அல்லது கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவரை பதவி நீக்க செய்ய ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கலாம். ஜனாதிபதி ஆர்டிகல் 102 யூஸ் பண்ணி அவங்களை வந்து பதவி நீக்க செய்யலாம். அமைச்சர்கள் குழு, ஓகேங்களா, அமைச்சர்கள் குழு லோக்சபா தலைமை பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் குழு கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். ஆமா இல்ல, மக்களவையில அமைச்சர் குழுக்கு யார் தலைமை தாங்குவா,
அமைச்சர் குழு, அதாவது பிரதமர். கேபினெட் அமைச்சர் பார்ப்போம். அமைச்சர் குழுக்கு பிரதமர் தான் தலைமை தாங்குவார். அதன் முடிவுகளை அது பாதிக்கிறது. ஓகே, அவர் எடுக்கிறதா முடிவு. அவர் நடவடிக்கைகளை வழிநடத்துறாரு. பிரதமர் என்ன பண்றாரு? கட்சியோட நடவடிக்கைகளை வழிநடத்துவாரு, கட்டுப்படுத்துவாரு, ஒருங்கிணைக்கிறாரு. அனைத்து அமைச்சர்களையும் அவர் தான் ஒருங்கிணைச்சு ஒரு முடிவை கொண்டு வர்றாரு. பதவியை ராஜினாமா செய்வதன் மூலம் அவர் என்ன பண்றாரு? இவரு தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறாரு. சப்போஸ் இவர் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சா அந்த மொத்த அமைச்சரவையும் என்ன ஆயிடும்? கலைஞ்சிடும். அமைச்சரவையும் கலைஞ்சிடும். ஓகேவா? சோ 2004 சட்ட திருத்தத்தின்படி பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர் எவ்வளவு பார்த்தா? 2001 94 91 சதவீதம். எவ்வளவு மாறக்கூடாது? 15%. அதேதான் மாநிலங்கள்லயும் அதேதான். ஓகேங்களா? 2004 91 சட்ட திருத்தம். ஓகேங்களா? 2004 91 சட்டப்படி அமைச்சர்களோட பதவி 15% மாறக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் வந்து துணை வேணும்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? துணை பிரதமர் ஒருத்தர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. டெப்டி. ஆமா. ஆனா வந்து துணை பிரதமர் பதவி வந்து அரசியலமைப்புல சொல்லப்படல. ஓகேவா? நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவருடன் அவர் இப்ப ஃபர்ஸ்ட் அமைச்சரவையோட பட்டமா, இப்ப குடியரசுத் தலைவருடன் அவர் ஜனாதிபதிக்கும் மந்திரி சபைக்கும் இடையே என்னவா இருப்பாரு? ஒரு பாலமாக குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை குழுக்கும் இடையில இவர்தான் பாலம். இந்தியாவில் அட்டார்னி ஜெனரல், இந்தியாவின் தலைமை கணக்கு தலைமை தணிக்கையாளர், இவங்க எல்லாம் வந்து இவர் தான் நியமனம். இப்போ குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்வார்னு பார்த்தோமோ அவங்களெல்லாம் நியமனம் சேர்த்து, அதாவது அட்டார்னி ஜெனரல் 75 76 பார்ப்போம். இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் 148, யூபிஎஸ்சி தலைவர், உறுப்பினர்கள், தேர்தல் ஆணையர்கள், தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் போன்ற முக்கியமான அதிகாரிகளின் நியமனம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை இல்ல, இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் ஒரு பேருக்கு வந்து என்ன பண்ண நியமனம் செய்வார். ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 74 என்ன பார்த்தோம்? அமைச்சரவை குழு மற்றும் அதன் தலைமை பிரதம மந்திரியின் பதவி மற்றும் ஆலோசனை பேர்லயே நடக்கணும். அதான் அமைச்சரவை குழுவும் அதோட தலைமை வந்து பிரதமர் பேர்ல இருக்கணும். அவர் சொல்றதை தான் இவங்க கேட்கணும்னு சொல்றது 74. ஓகேங்களா? ஓகே. ஆர்டிகல் 44 சிஏஏ படி பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்? இது வந்து நம்ம எப்ப பார்த்தோம்? ஆர்டிகல் 44 அதானே பார்த்தோம். பிரசிடென்ட் ஒரு முறை மட்டுமே என்ன பண்ணலாம்? ஒரு முறை மறுபரிசீலனை செய்யக்கூறி என்ன பண்ணலாம்? பிரதமருக்கும் அமைச்சரவை குழுக்கும் அந்த மனுவை ரிட்டர்ன் அனுப்பலாம். என்ன வருஷம் பார்த்தோம்? 44 சிஏஏ. சொத்துரிமை 78 சார். சொத்துரிமை இதுல தானே சட்டத்திட்டமா 78 1978ல. ஓகேங்களா? ஏன்னா 1976ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன இன்சிடென்ட்? அது வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை கட்டுப்படுத்திச்சு. என்னது? நான் எந்த ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? கட்டாயம் ஒப்புதல் வழங்கியதான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சட்டம். அதனாலதானே யாருக்கு எந்த குடியரசுத் தலைவர் வந்து அவசர காலத்தை இதுக்கு நெருக்கடிகளுக்கு ஒப்புதல் அளிச்சது யாரு? கையெழுத்து போட்டது அப்போ ஏன்னா அவரு வேற வழி இல்லல்ல, அதை திருப்பி அனுப்ப முடியாதுல்ல. சோ அதனால ஏன்னா அது வந்து இதால வந்தது. சோ அதனால பண்றாங்க. 78ல வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்ததுதான் என்னன்னா 44வது சட்ட திட்டம். இது என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் ஒரு முறை என்ன பண்ணலாம்? மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்திருப்பாரு. ஆமா ஆமா கரெக்ட். மொரார்ஜி தேசாய் தான். ஏன்னா அப்ப ஆட்சி மாறி மொரார்ஜி தேசாய் தான் வருவார். மொரார்ஜி தேசாய் வந்துதான் இந்த சீர்திருத்தத்தை பண்ணுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. வெரி குட். பிரதம மந்திரியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரா? 75 அதான சொல்லுது. பிரதமர் பரிந்துரைக்கும் நபர்களை குடியரசுத் தலைவரா மாத்துவாரு. 75ல ஏன்னு பார்த்தோம் இல்லையா? அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அமைச்சரவை பதவியில் நீடிக்கலாம். ஆமா தானே? அமைச்சரவை குழு வந்து மக்களவைக்கு பொறுப்பு சி. இது 75ல பி. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஒரு அமைச்சரவை பதவி நீக்கலான்றது பி. இது வந்து சி. அமைச்சரவை வந்து யாருக்கு கூட்டு பொறுப்பு? மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 78 பார்த்தோம். பிரதமர் மந்திரி கடமை, மத்திய விவகாரங்களின் கடமைகள், ஒட்டுமொத்த கடமைகளும் வந்துடும் அதுல. ஓகேங்களா? என்ன பார்த்தோம்? மத்திய விவகாரங்களின் நிர்வாகம் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் தொடர்பான அமைச்சர்கள் குழுவின் அனைத்து முடிவுகளையும் ஜனாதிபதியிட்ட தெரிவிப்பாரு. குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுக்கக்கூடிய மத்திய விவகாரங்கள் மற்றும் சட்டத்திட்ட முன்மொழி எல்லாத்தையும் தான் ஆலோசனை வழங்குவார். அவ்வளவுதான். ஓகே. பெருசாக இல்ல. பாராளுமன்றம் தொடர்பாக என்ன பார்த்தா? பிரதம மந்திரி கீழ் சபையின் தலைவர். இந்த நிலையில் அவர் பின்வரும் அதிகாரங்களை அவைகிறார். பிரதம மந்திரி கீழ் சபையின் தலைவர்னா என்னது? கீழ் சபைன்னு என்ன சொல்றாங்க? மக்களவையோட தலைவர், லோக்சபாவோட தலைவர். ஸோ அதோட தலைவராக இருக்கும்போது பாராளுமன்ற அமர்வுகளை அழைப்பது. இப்போ நம்ம ஆர்டிகல் 85ன்னு ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 85 கூட்டத்தொடரை வந்து யார் கூட்டுவார்? கூட்டத்தொடர் வந்து குடியரசுத் தலைவர் தான் கூட்டுவாரு. ஆனா கூட்டத்தொடர் நம்ம அத்தனை பார்த்தோம். ஆர்டிகல் 85 அத்தனை சொல்லி கூட்டத்தொடரை கூட்டலாம் இதெல்லாம். அந்த கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு யாரு ஆலோசனை வழங்குறாரு? எப்ப இந்த டேட்ல நீ கூட்டத்தொடரை கூட்டுன்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு. ஓகேங்களா? அதான் சொல்றாங்க. அப்ப அதுக்கான ஆலோசனை வளருது. இல்ல கூட்டம் அவசர கூட்டத்தை கூட்டலான்றதோ இல்ல வந்து இந்த இதை வந்து கலைச்சலான்றதுக்கோ யாரு இதுன்றா பிரதமர் தான் சொல்லுவாரு. மக்களவையின் கலைக்க அவர் பரிந்துரைக்க செய்யலாம். ஆமா, யாரு? மக்களவை. ஏன்னா நான் வந்து ராஜினாமா பண்றேன், பிரதமர் ராஜினாமா பண்றது மூலியமா எது கலையும்? மக்களவை கலைய முடியுமா? முடியாதா? முடியும். மக்களவை கழிச்சலாம். ஆமா, அரசாங்க கொள்கையிலே அவர் சபையில் அறிவிக்கிறார். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, புதிய திட்டங்கள்லாம் யார் அறிவிப்பா? வந்து
பட்ஜெட்ல வந்து புதிய திட்டங்கள் பெருமையா சொல்றாங்க கொள்கைகள். எல்லாமே சார். ஆமா பிரதமர் தான். ஓகேண்ணா. சரி நெக்ஸ்ட் பிற அதிகாரம் பார்க்கலாம். நிதி ஆயோக்கோட நிதி ஆயோக்கோட தலைவர் யாரு? இதுக்கு முன்னாடி திட்டக்குழுவோட தலைவர் பிரதமர். நிதி ஆயோக்கோட தலைவர் யாரு? அதுக்கப்புறம் கழிச்சுட்டு தலைவர் இவர் தான், பிரதமர் தான். தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் கவுன்சில் பார்ப்போம் இல்லையா, அதோட தலைவர் யாருன்னா இவர் தான். ஓகேண்ணா. தேசிய மண்டல கவுன்சில் சொல்லுவோம், அதோட தலைவரும் பிரதமர் தான். மாநிலங்களுக்கு இடையான குழுக்கும் அவர் தான் தலைவர். தேசிய நீர்வள கவுன்சில், அப்புறம் சில அமைப்புகளின் தலைவர். நான் சொல்லிட்டா ஒரு அமைப்பு யாராவது சொல்ல போலாம், வேற என்ன அமைப்பு சொல்லலாம்? வேற அமைப்பு எதுக்கு பிரதமர் வருவார்? எங்கேயாவது யோசிங்க பாருங்க. லோக்பால் வர மாட்டார். வேற பேரிடர் மேலாண்மையா சார்? நிலையோட தேசிய பேரிடர் மேலாண்மையின் தலைவர் யாரு? மேலாண்மை ஆணையம், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். பேரிடர் ஆணையத்தோட தலைவர் யாராதான் இருக்கணும்? கட்டாயம் பிரதமர் தான் இருக்கணும். அதுவே மாநிலத்துக்கு யாரா இருக்கணும்? முதலமைச்சர் தான் இருக்கணும். அதுவே மாவட்டத்துக்கு யாரு இருக்கணும்? மாவட்டத்துக்கு கலெக்டர். கரெக்டா சொல்லிட்டாங்க. வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆமால, வெளியுறவு கொள்கை அறிவிக்கிறது, திட்டங்களை வெளியுறவு அந்த போர் அமைதின்னு வந்தா குடியரசுத் தலைவர். ஆனா வெளியுறவோட போயிட்டு நாங்க ஒப்பந்தம் செய்யறோம், நாங்க வந்து அவங்க கிட்ட தொழில் தொடங்குறோம், முதலீடு கொண்டு வரோம், யார் தான்? வந்து பிரதமர் தான். அவர் மத்திய அரசின் தலைமை செய்தி தொடர்பாளரா. நியூஸ்ல வந்து பிரஸுக்கு பேட்டி கொடுக்கறது யாராதான் இருக்கணும்? மத்திய அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் பிரதமரா தான் இருக்கணும். மாநிலத்துக்கு முதலமைச்சரா தான் இருப்பாரு. மாவட்டத்துக்கு கலெக்டர் தான். சரிங்களா? அவர் அவசர நிலைகளின் போது அரசியல் மட்டத்தில் முக்கிய தலைவராக செயல்படுறாரு. ஆமால, அவசர நிலையின் போது அரசியல் மட்டத்தில், ஏன்னா இவர் சொல்றதுதான் யாரு கேட்க முடியும்? குடியரசுத் தலைவர் கேட்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஒரு தேசத்தின் தலைவராக அவர் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் மற்றும் பலவற்றை அவரிடம் குறிப்பிட பெறாரு. இது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியின் தலைவராக செயல்படுவாரு. ஓகேவா? இந்தியாவின் முதல் பிரதமர், நீண்ட காலம் பிரதமர். ஓகே, அவ்வளவுதான். ஜவஹர்லால் நேரு. பிரதமர் லிஸ்ட் ஆல்ரெடி பாத்துருல. பிரதமர் லிஸ்ட் பாத்துருந்தா ஃபர்ஸ்ட் யாருப்பா? என்ன பாக்குறியா? ஜவஹர்லால் நேரு பாத்துட்டோம் எல்லாமே. ஜவஹர்லால் நேரு, குல்சார் நந்தா, இவரு லால் பகதூர் சாஸ்திரி. இதெல்லாம் அவ்வளவு முக்கியமான இன்சிடென்ட் பாத்திரலாம். ஓகே, இவர் வந்து பிரதமரா இருந்தவர் வந்து நேரு தான். அதிக காலம் வந்து பிரதமரா இருந்தது வந்து யாருன்னா நேரு தான். அதை வந்து யாரு இப்ப முறியடிக்க போறாரு? நரேந்திர மோடி அவர்கள். ஆமா. ஓகே, பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் நோட் பண்ணிக்கலாம். 1955 யாரு? இவரா? நேரு பாரத ரத்னா விருது பெற்றாரா? அப்படி பார்த்தோமா? 54 55 தெரியலையே. சரி, பதவியில் இருக்கும்போதே காலமான முதல் பிரதமர். ஓகே, முகவரிக்கு அடித்தளமிட்டவர் பார்த்தோம். திட்டக்குழுவின் முதல் தலைவர், 5ஆம் தேதியில கொண்டு வந்தவர். கலப்பு பொருளாதார கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? நேரு அவர்கள். பஞ்சசீல கொள்கை, அணிசேரா கொள்கை, ஆசிய ஜோதி, நவபாரத சிற்பி, மனிதருள். ஆமா, ஆசிய ஜோதி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? ஆசிய ஜோதி. ஆமா, நீங்க வந்து புத்தர் போயிடக்கூடாதுங்க. ஓகே, ஆசிய ஜோதி என்று அழைக்கப்பட்டவர். அதை சிறப்பு பேர் வச்சது நேரு தான். நவபாரத சிற்பி, மனிதருள் மாணிக்கம், வெளிநாட்டு கொள்கையின் சிற்பி, எல்லாம் நிறைய பார்த்தோம். ஓகே, நான் முதல் தற்காலிக பிரதமர் இதெல்லாம் பாக்குறோம். இது அவ்வளவு தேவையில்ல, முக்கியமான இன்சிடென்ட் பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பிரதமர் இருந்தது லால் பகதூர் சாஸ்திரி. ஓகே, 66 பாகிஸ்தான் தாஸ்கண்ட் ஒப்பந்தம் இதை நோட் பண்ணுங்க. முதல்ல பாகிஸ்தான்ல தாஸ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்து, அங்கேயே இறந்துருவாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? வெளிநாட்டுல போய் வெளிநாட்டு பயணத்தின் போதே இறந்துருவாரு. யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. 66 இறந்துறான்னு பாக்கலாமா? 66 எங்க இருப்பாருன்னா தாஸ்கண்ட் போயிட்டு அங்க இறந்துறாரு. 1966 பாகிஸ்தானுடன் தாஸ்கண்ட் ஒப்பந்த கையெழுத்து இருப்பாரு. அப்ப தாஸ்கண்ட்லயே இறந்துருவாரு. ஓகேனா? இந்த அலுவலக பயணத்தில் வெளிநாட்டுல இருந்த ஒரே பிரதமர் இவர் தான். அடுத்து வந்து குல்சார் நந்தா வேற இல்ல. இந்திரா காந்தி அம்மையார் நிறைய பார்த்திருப்போம். தேர்தலில் தோல்வி அடைந்த முதல் பிரதமர். நோட் பண்ணுங்க, முதல் பெண் பிரதமர் இவங்க. ஓகேங்களா? தேர்தலில் தோல்வி அடைந்த முதல் பிரதமர். நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனாலதான் 76 தோத்துறாங்க. சரி, இந்தியா பாகிஸ்தான் போர் பத்தி எப்போ வரும்? இந்தியா பாகிஸ்தான் போர் பங்களாதேசம் ரிலீஸ் ஆச்சுல, 71 65 வந்து பாகிஸ்தான் தேர்தல். அது வந்து அதுவும் பாகிஸ்தான் தான். பட் அது யார் வேணா பார்த்தோம், லால் பகதூர் சாஸ்திரி. இது வந்து என்னன்னா பங்களாதேசம் வந்து சுதந்திரம் வாங்கறதுக்கு காரணமா இருந்த போர் எதுனா 1971 இந்தியா பாகிஸ்தான் போர். ஓகேங்களா? அப்போ அதுக்கு தான் அங்க பாருங்க, பங்களாதேஷ் தனி நாடு பார்த்தோம்னா 73 வந்து சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஓகேங்களா? 73ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் ஒன்று வருது 1973. அதையும் நோட் பண்ணீங்க. அதுல கையெழுத்திட்டவர் யாருன்னா இவங்க தான். நம்ம பார்ப்போம் இல்லையா? 75ல என்ன வந்திருக்கும்? 71 இந்தியா பாகிஸ்தான் போற. 75ல வந்து உள்நாட்டு கலவரம். ஓகேங்களா? அது இங்க இவரது பிறந்த நாளான நவம்பர் 19 நம்ம என்ன கொண்டாட்டோம்? ஒருமைப்பாட்டு தினம். தேசிய ஒற்றுமை தினம் யாரோட பிறந்த நாள்? அக்டோபர் 31. வல்லபாய் பட்டேல். ஒருமைப்பாடு யார் வரணும்? ஒருமைப்பாடுன்றது வந்து நவம்பர் 19. நோட் பண்ணீங்க, நவம்பர் 19. நவம்பர் 18 ஏதாவது பாப்போமா? நவம்பர் 18 ஏதாவது தினமா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கா? ஞாபகம் இல்லையா? அப்படியா விஷயம்?
செப்டம்பர் 5 யாரோட பிறந்த நாள்? செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், வஉசி. தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன். வஉசியோட பிறந்தநாள் செப்டம்பர் 5. வஉசி இறந்த தினம் எப்போ? வஉசி இறந்த தினம் இருந்தது நவம்பர் 18. 18ங்க சார். 18. என்ன தினம்? தியாகிகள் தினம். தியாகிகள் தினமா? தியாகி தினமா? தியாக தினம் நவம்பர் 18. தியாக தினம். மொழிப்போர் தியாகிகள் தினம் தான் எப்போ? ஜனவரி 25. 25 நோட் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்ப நவம்பர் 18 வஉசியோட இறந்த நாள் தியாக தினம் அல்ல தியாக தினம் தான் சொல்லுவாங்க. ஓகேண்ணா. நவம்பர் 19 வந்து என்னன்னா ஒருமைப்பாட்டு தினம். நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் நவம்பர் 20 என்ன சொல்லலாம்? நவம்பர் 20 வந்து உள்ளாட்சி தினமாங்க சார். இல்ல, நவம்பர் 1. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்ற மாதிரி சொல்லிடுவீங்க. நவம்பர் 14 என்ன? கொண்டாடுவோம் தேசிய குழந்தைகள் தினமா? சர்வதேச குழந்தைகள் தினமா? அப்போ நவம்பர் 25 என்ன டே? நவம்பர் 25 வன்முறைகளுக்கு எதிரான தினம் வந்து நவம்பர் 25. நவம்பர் 26 என்ன தினம்? சட்ட தினம், சர்வதேச வரதட்சணை ஒழிப்பு தினம், பிளஸ் வந்து தேசிய பால் தினம். இதெல்லாமே நவம்பர். ஓகேவா? பிரபாகரன் பிறந்தது என்னங்க சார்? என்னது? 1954ஆம் ஆண்டு பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிறந்தது என்னங்க சார்? ஓகே ரமேஷ். ஓகேங்களா? சரி, போலாமா? நவம்பர் 26. நவம்பர் 26 வந்து சட்ட நாள்னு சொல்லுமா? சட்ட வரைவு நாள் சொல்லும்ல, சட்ட நாள். அரசியலமைப்பு சட்ட நாள் வந்து நவம்பர் 26 1. ஓகேங்களா? பால் தினம். பால் தினம்னா யாரோட பிறந்த நாள் நம்ம பால் தினம் சொல்லுவோம்? பிறந்த நாள். அதனால தேசிய பால் தினம் அதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வரதட்சணை ஒழிப்பு வரதட்சணை எதிர்ப்பு தினம். அது வரதட்சணை எதிர்ப்பு தினம் வந்து நவம்பர் 26. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்கு, இன்னும் இருக்கு, போலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல படிக்கும் போது ரிலேட் பண்ணிக்கங்க, தொடர்பு படுத்திங்க, மறக்காது. சரிங்களா? நானும் உங்க கூட என்னைக்கோ படிச்சிருப்பான். சரிங்களா? பசுமை புரட்சி காலகட்டத்துல 1966 68 யாரு இருக்காங்கன்னா இந்திரா காந்தி அம்மையா தான் இருக்காங்க. வங்கிகளை முக்கியமா பாத்தீங்கன்னா வங்கிகளை தேசியமயமாக்கிய பிரதமர் யாரு? 1900 என்ன டேட்? என்ன வருஷம்? 1969 ஜூலை 19. ஜூலை 19. ஆமா. எத்தனை? 14 வங்கியில பண்ணிருப்பாங்களா ஃபர்ஸ்ட்? 1974. 1980 ஒண்ணு பண்ணிருப்பாங்க. 1974. ஓகே. இது 50 கோடி, அது 200 கோடி. சரி, வாங்க. அடுத்து வந்து ஓகே வந்துருங்க. 1974 மே 18 ராஜா ராமண்ணா என்பவரின் தலைமையில் சிரிக்கும் புத்தர் என்ன பார்த்தோம்? ஸ்மைலிங் புத்தா பண்ணிருப்போமா? மே 18 சொல்லிடுறாங்க. 1974 மே 18 வராது, மே 11 தானே வரணும். மே 11 தான் என்ன தினம்? தொழில்நுட்ப தினம். அணுசோதனை. அது சக்சஸ் ஆயிடும். அதனாலதான் அந்த தினத்தை என்னன்னு சொல்லுவாங்க? மே 11 தொழில்நுட்ப தினமா கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. வங்கிகளை. ஓகே. சொல்லுங்க ரமேஷ். மே 11. 1974 மே 11 அணுகுண்டு தினமா? தொழில்நுட்ப தினம். அதான் நம்ம அணுகுண்டு கண்டுபிடிச்சோம். அதுதான். ஓகே. அணுகுண்டு வந்து நம்ம சோதனை பண்ணி பார்த்தோம் இல்லையா? அந்த சேட்டலைட் இதா இருக்கும்போது ராஜஸ்தான்ல பொக்ரான்ற ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? அணு ஆயுத சோதனை நடத்தணும். அதுதான். அப்ப வந்து இவன் தான் தலைவர். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது செயல்பட்ட வானர சேனை என்னும் குழந்தைகள் படையின் தலைவராக. ஓகேங்களா? எப்பவே நாங்களாம் அப்பவே. ஓகேங்களா? ரத்தம் மட்டும் இருந்தா பழப்ப சொல்லுவோம் இல்லையா? ராணுவ படை சொல்லுவோமா? அந்த ராணுவ படைக்கு வந்து அப்பவே தலைவர். சரிங்களா? வானர சேனை என்னும் குழந்தைகள் படையின் தலைவராக இருந்தவர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தவர் 1975. ஓகேவா? 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் 75ஆம் ஆண்டு உள்நாட்டு கலவரம் காரணமாக இருமுறை தேசிய நிலையை கொண்டு வரும்போது பிரதமராக இருந்தார். 71லயும்
75லயும் தேசிய நிலையை கொண்டு வரும்போது ஓகேங்களா, இவங்க தான் பிரதமர். இவர் ஆட்சி என்பது அரசியலமைப்பு அதான் 76 42 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மொரார்ஜி தேசாய் பார்ப்போம். மிகவும் வயதான பிரதமர், 81 வயசு. முதல் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பிரதமர். காங்கிரஸ் கட்சி அல்லாத முதல் பிரதமர் இவர் தான். ஓகேங்களா. ஜனதா பார்ட்டின்னு சொல்லும் இல்லையா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து இல்லாத முதல் பிரதமர். இந்தியாவின் பாரத ரத்னா 1991 வாங்கியிருக்காரு. பாகிஸ்தான் நிசானி பாகிஸ்தானின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அழகி ஆகிய 20 பெற்றாரு. துணை பிரதமராக இருந்து பிரதமரானவர். கரெக்ட். முதலமைச்சராக இருந்தவர். மண்டல் கமிஷன் அமைத்தவர் தான் ஹைலைட். 1900 எந்த வருஷம்? 1979. 5வது ரூபாயாக சுழல் திட்டத்தை அறிவிப்பு. 1978 79 என்ன பண்ணுவாரு? சுழல் திட்டத்தை அறிவிப்பு பண்ணுவார். ஓகே. சரண் சிங் 29 பிறந்திருக்காரு சார். பிப்ரவரி பிறந்திருக்காரு சார். 4 வருஷத்துக்கு தான் பிறந்தாரு. பிப்ரவரி 29 லீவ் பண்ற இல்லையா? ஓகே. லீவ் பண்ணல பண்றாரு. அப்படி பிறந்து 81 வயசு. ஓகே. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வரலாம். 4 வருஷத்துக்கு வரும். அவர் கேட்க மிச்சமாகும் விடுங்க. பாராளுமன்ற அமர்வை சந்திக்காத ஒரே பிரதமர் யாரு? பாராளுமன்ற அமர்வை சந்திக்காத ஒரே பிரதமர் வந்து சரண் சிங். மிக குறுகிய காலம் என்ன பிரதமர் வந்தவர்? 5 மாசம் 17 நாட்கள். ஓகேனா. ஓகே. அடுத்து வந்து இவரது பிறந்த நாளான டிசம்பர் 23 விவசாயிகள். ஆமா, இவரோட பிறந்த நாள் தான் நம்ம என்ன சொல்றோம்? டிசம்பர் 23 விவசாயிகள். அடுத்து வந்து அரிப்பை கட்டாவோ வறுமை ஒழிப்பு தினம் முழங்கியவர் 1975 பார்ப்போம். 5ஆம் திட்டம். கொத்தடிமை ஒழிப்பு முறையை வந்து 1980 83 நடைமுறைப்படுத்திய பிரதமர். கொத்தடிமை ஒழிப்பு முறையை நடைமுறைப்படுத்தியவர். ஏன்னா சட்டம் எப்போ வரும்? 1979 தானே சட்டம். 76 சாரி 76 அதை ஒழிக்கிறார். ஓகேவா. நெக்ஸ்ட் 1984 ஆண்டு அமிர்தாஸ் பொற்கோயில் நீல இது அதாவது இவங்க கொல்லப்பட்டது காரணமே எதுனா இதை சொல்லுவாங்க, நீல நட்சத்திரம். ஓகேடா. ப்ளூ ஸ்டார், ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லுவாங்க. 1984 என்ன பண்ணிடுவாங்கன்னா அமிர்தாஸ்ல வந்து ராணுவத்தை அனுப்பி அங்க இருக்க தீவிரவாதிகளை வந்து சுட்டு கொண்டு இருப்பாங்க இல்லையா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமிர்தாஸ் பொற்கோயில் வந்து புனிதமானது, அங்க ராணுவம் ஷூ காலோட அங்க கொலை பண்ணி அப்படிலாம் போயிடுச்சுன்னு சொல்லி அதை ஒரு வன்மமா கொண்டு இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு எதிராக என்ன பண்ணிருப்பாங்க 1984 அக்டோபர் பாதுகாவலர்களாலே கொலை செய்யப்பட்ட பிரதமர். ஓகேங்களா. அக்டோபர் 31 ஒற்றுமை தினம் அன்னைக்கு கொண்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆனா ஒரு பெண்ணா இருந்து அவங்க அந்த பவர்ல இருந்ததெல்லாம் பெரிய விஷயம். ஓகேங்களா. அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ராஜீவ் காந்தி. ஓகேங்களா. மிகவும் இளம் வயது பிரதமர், 40 வயசு. பாகிஸ்தானுக்கு சென்ற முதல் பிரதமர். தீவிரவாதத்துக்கு எதிராக தடா சட்டம். தடா சட்டம் எந்த வருஷம் பார்த்தோம்? 1985 தானே பார்த்தோம். 1995 10 வருஷம் ரவுண்டா வருமே, ஞாபகம் இல்லையா? இப்பதானே பார்த்தோம். 1995 கேன்சல் ஆயிடும், 85 வரும், 95 கேன்சல் ஆயிடும் பார்த்தோம்ல, ஞாபகம் வரணும். தடா தான் 2002 2004 கேன்சல். மிகவும் தீவிரவாதிக்கு எதிராக தடா சட்டம் கொண்டு வரப்படுவது. பிரதமராக இருந்தவர் போபஸ் ஊழல் குற்றச்சாட்டில் பதவி இழந்தாராம். போபஸ் ஊழல் குற்றச்சாட்டுல பதவி இழக்கிறாரு. 1991 மே 21 ஸ்ரீபெரும்புத்தூர். நம்ம எங்க 1991 ஸ்ரீபெரும்புத்தூர்ல என்ன பண்ணுவாங்க? மே 21. ஓகேங்களா. அங்க என்னன்னா அந்த விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் விபி சிங் நம்பிக்கையில்லா திருமணத்தை முதல் பதவி இழக்கிறாரு. இது வாக்கு கேட்க வந்திருப்பாருங்க சார். அவரு பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்க சார். அவரோட பேசுற இடம் எல்லாத்தையுமே மாத்திருப்பாங்க சார். நமக்கு அதிகம் தேவையில்லை அந்த டேட்டா. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி விலகிய முதல் பிரதமர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விபி சிங். பிற்படுத்தப்பட்டவருக்கு 20% இடஒதுக்கீடு அளித்த பரிந்துரை செய்த கமிஷன் முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே. அறிக்கை அடைமுறைப்படுத்தவர். இவரே ஓவியம் வரைவரா. இவர் முதலமைச்சராக இருந்தாரு. பிளஸ் இவர் தான் என்ன பார்ப்போம், சமூக நீதியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா. ஓகே. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் விபி சிங்கிற்கு பதவி வைத்தவர். விபி சிங்கிற்கு பிறகு பதவி வைத்தவர் சந்திரசேகர். குறுகிய காலர் 90 91. அதுக்கப்புறம் நரசிம்மராவ் 91 96 வரையும் இருப்பாருமா. அவர் தான் எல்பிஜி தாராளமய முதல்வரும் மண்டல் கமிஷன் முதல் நியமன ஆணையம் வழங்கிய பிரதமராம். அதுபடி அதாவது மண்டல் கமிஷன் 1990 விபி சிங் செயல்படுத்திடுவாரு. அது முடி மண்டல் கமிஷன் அந்த ஆணையை வழங்கிய நியமன ஆலை, அதாவது 27% இடஒதுக்கீடு வச்சு வேலையாட்களை எடுத்திருப்பாங்கல்ல, அந்த பண்ண முதல் அழிவு தான் தென்னிந்தியாவில் வந்த முதல் பிரதமர். பஞ்சாயத்து ராஜ் அமலாக்கப்பட்ட போது 92 இவர் தானே இருப்பாரு. ஓகே. இதை எதிர்த்து கேஸ் போட்டவங்க யாரு? இந்த 27% இடஒதுக்கீடு எடுத்து கேஸ் போட்டது யாரு? அந்த கேஸ் போடுற எல்லாரும் என்னவா இருப்பாங்க? உயர் ஜாதியினரா, பிராமணர்களா மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா இங்க 27% இடஒதுக்கீடு யார பாதிக்குது? ஆனா இத்தனை வருஷமும் அவன் தான் எல்லா சலுகையும் அனுபவிச்சிட்டான். ஏன்னா வெறும் 3% கூட இல்லாத மக்கள் எவ்வளவு 90% மேல பதவி அவங்க தானே வச்சிருந்தாங்க. அது ரீசெண்டா அது இப்ப 27%
அப்ப 100 பதவியில 27 பதவி யாருக்கு தான் கொடுக்கணும் கட்டாயம்? ஓபிசி ஓபிசிக்கு தான் கொடுக்கணும். அப்ப அது வந்து யாருக்கு உறுத்துதுன்னா அந்த ஓசி கேட்டகரிக்கு உறுத்துனால அவங்கதான் எல்லா கேஸும் அவங்கதான் போடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பதவியேற்ற பின் அடல் பிகாரி வாஜ்பாய் பதவியேற்ற பின் பெரும்பான்மை நிரூபிக்க இயலாமல 16 நாள்ல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஆள் வந்து என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் யார வேணாலும் பிரதமர் ஆக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவர் 1 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும், பெரும்பான்மை நிரூபிக்கணும். பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா இதாயிடும் இல்லையா, அதனால ராஜினாமா செய்யப்பட்ட ஒரு நபர் மிக குறுகிய நாட்கள் ஓகே. பாராளுமன்ற உறுப்பினர் தேவகவுடா பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத நான் பார்த்தோம், பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுக்கட்டும், அவர்தான் தேவகவுடா. சரிங்களா? தேவகவுடா. அதே மாதிரி தான் இந்திரா காந்தி அம்மையாரும் அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே. கர்நாடகாவின் முதல்வராக இருந்தவர் 11வது இந்திய பிரதமராக பதவி வகித்தவர். ஓகே ஓகே 96 to 97. இவருக்கு அப்புறம் தான் இன்னும் யார் வரனா, குஜ்ரால் வராரு. இவர் உருவாக்கிய கொள்கைனா குஜரால் கொள்கை. அண்டை நாடுகள்னா வாய்ஸ் கேட்கலையா? தெளிவா கேக்குதுங்க சார். ஓகே. அண்டை நாடுடன் உறவினை பற்றியதாகும். வெளிநாட்டு தூதராக பணியாற்றார். இவர் பிறந்த இடம் தற்போது பாகிஸ்தான்ல உள்ளது. ஓகேனா, இவர் குஜரால் வந்து பிறந்த இடமே தற்போது பாகிஸ்தான்ல உள்ளது. இவர் பிரதமராக இருந்த போது தொங்கு பாராளுமன்ற நிலை ஏற்படுது. நோட் பண்ணுங்க, தொங்கு பாராளுமன்ற நிலைன்னா என்ன அர்த்தம், அதாவது அது நடக்கும், அந்த 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 ஆட்சி முடிவடைய போகுது. ஓகேங்களா, தொங்கிட்டு இருக்கு, எப்பனாலும் முடிவடையும் அப்படின்ற ஸ்டேஜ். ஓகே. அடல் பிகாரி வாஜ்பாய் 3 முறை தேர்தலை சந்தித்து பிரதமராக தேர்ந்தெடுத்த முதல் நபர். அடல் பிகாரி வாஜ்பாய் 3 முறை தேர்தலை சந்திச்சு அதுக்கப்புறம் பிரதமராக்கப்பட்டவர். ஜெய் சவான், ஜெய் கிசான், ஜெய் விஞ்ஞான் என முழக்கமிட்டு வர்றான். ஜெய் சவான், ஜெய் கிசான், ஜெய் விஞ்ஞான். ஓகேங்களா, ஜெய் இவரும் ஓகே. ஜெய் ஞாபகம் 98 மே 11 சக்தி என்னும் பெயரில் பொக்ரானில் 2வது அணு ஆயுத சோதனை. ஓ, அப்ப இதுதான் அந்த மே 11. சாரி, அப்ப அது வந்து என்ன டேட் பார்த்தோம், மே 18. அது வந்து ஓகே ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் அணு ஆயுத சோதனை மே 18. ரெண்டாவது இதுதான் 1998 மே 11 சக்தி என்னும் பெயரில் பொக்ரானில் 2வது அணு ஆயுத சோதனை. இது இப்ப யாரு 98னா அப்ப யாரு இருக்கணும் இந்த இடத்துல, குடியரசு இத பண்ணவர் யாருன்னா அப்துல் கலாம் ஐயா. ஆமா, இதனாலதான் அவர் அடுத்த குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கப்படுவார். ஓகேவா, ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே. பிரதமர் மே 11 தான் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தினம் சொன்னேன், மே 11 மறக்கூடாது, தொழில்நுட்ப தினம். ஓகேவா, நம்ம என்ன பண்றோம்னா அதை மனப்பாடம் பண்றோம். ஆனா அதோட பின்னணி என்ன, எதனால அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை மறக்க மாட்டோம். ஏன்னா இப்ப நவம்பர் 14 சொன்ன உடனே நேரு பிறந்தாரு. அது வந்து நேரு வந்து குழந்தைகள் அதனால குழந்தைகள் தினம் நமக்கு ஞாபகம் வருது இல்ல. அப்போ நீங்க எப்பெல்லாம் தேசிய குழந்தைகள் தினம் ஞாபகம் வருதோ அப்ப கூட என்ன வரணும் உங்களுக்கு, சர்வதேச குழந்தைகள் தினம் ஞாபகம் வரணும். நவம்பர் 20 ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா, ஒற்றுமை தினம் அக்டோபர் 31னா ஒருமைப்பாட்டு தினம்னு ஒரு தினம் நவம்பர் 19 ஞாபகம் வரணும். ஆமா, ஞாபகம் வரணும். ஓகேங்களா, பெண் குழந்தைகள் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24ன்னு ஞாபகம் வரும். தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்ப வருது, பிப்ரவரி 24. ஓகேங்களா, ஓகே. அப்போ இங்க ஒரு கொஸ்டின் எழுது, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம்னு ஒரு கொஸ்டின் எழுது, அதையும் ஞாபகம் வரணும். ஆனா மறந்துருப்பீங்களா? என்ன மாசம்? சரி, மாசம் கரெக்டா சொல்லுங்க. மாசம் நவம்பர் 20 தான். நவம்பர் 20 தான் தேசிய குழந்தைகள் தினம் பார்த்தோம் இல்லையா. நான் கேட்ட கேள்வி ஜனவரி 24 தேசிய குழந்தைகள் தினம். ஓகேங்களா, பிப்ரவரி 24 தமிழ்நாடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். அப்ப சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போ வருதுன்னு கேக்குறேன். மாசத்தையாச்சும் கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். அக்டோபர் 11. என்ன டேட் வரணும், அக்டோபர் 11. இப்ப நான் அக்டோபர் 11 வந்தாலே அடுத்த கேள்வி என்னவா கேட்டிருப்பேன், நவம்பர் 11 என்னன்னு நான் இன்னைக்கும் கேட்கிறேன், இன்னைக்கும் கேட்கிறேன். நவம்பர் 11 கல்வி தினம், தேசிய கல்வி தினம். அப்துல் கலாம் மாசத்தோட. ஓகேவா, நானு எனக்கு வந்து கண்டென்ட் எப்பவுமே ஞாபகம் வரும். ஆனா எனக்கு எது ஞாபகம் வரான்னா, எனக்கு வந்து எனக்கு இருக்கிறதுலே எனக்கு இங்க இருக்கிற எல்லாத்தோட அடிச்சு சொல்லுவேன், எனக்கு தான் அதிக ஞாபகம் வருது. ஆனா நான் இதை வந்து மறக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணணும்னா அப்பப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டோ இல்ல ஏதோ ஒன்னோட தொடர்பு படுத்திட்டே இருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளவுதான். சரி, 99ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது பிரதமராக இருந்தவர்னா இவர்தான் வாஜ்பாய். ஓகேங்களா, கார்கில் போர். சரி, அடுத்து வந்து கவிதை எழுத பழக்கம் கொண்டவர், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இந்தியில உரையாற்றியவர் பாரத ரத்னா. இவரின் பிறந்த நாள் டிசம்பர் 25 நல்லாட்சி தினம். நோட் பண்ணீங்க. இவரோட பிறந்தநாள் எப்போ, டிசம்பர் 25. ஆமா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. ஓகேங்களா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வர்றாரு, நல்லாட்சி தினம். ஓகேங்களா, ஓகே. விவரமான 4 முறை பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகே, நெக்ஸ்ட் 2005 மன்மோகன் சிங். 2005 தான் என்ன இவரோட கருத்து தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, சப்போஸ் அந்த டைம்ல இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சா கூட இது இவங்க போட்டாங்கன்றத வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். 1991 இவர் வந்து என்னவா இருப்பாரு, நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது இவர் வந்து நிதி அமைச்சரா இருப்பாரு. ஓகேங்களா, ராவ் மோகன் என்ற பொருளாதார. அதனால்தான் இந்திய பொருளாதாரத்தோட
இந்திய பொருளாதாரத்தோட புதிய பொருளாதாரத்தின் தந்தைன்னு யாரும் சொல்லுவாங்க? நரசிம்மராவ் பிளஸ் வந்து இவரு மன்மோகன் சிங். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. அந்த அந்த அத நடைமுறைப்படுத்தியதுதான் யாருன்னு பார்த்தோம்னா யாரு? எல்பிஜியை நடைமுறைப்படுத்தினதுதான், சட்டத்தை போட்டதுதான் நரசிம்மராவ். ஆனா அப்ப நிதி அமைச்சரா இருந்தது யாரு? மன்மோகன் சிங் தான் அந்த எல்பிஜின்ற முறையை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? ஓகே. அடுத்தது, பிரதமர் பதவி வகித்த முதல் சீக்கியர். ஆமா, சீக்கியர் இவரு. ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு பிரதம மந்திரி பதவின்னு 5 ஆண்டுகள். ஆமா, ஒரு முழுசா 5 ஆண்டு முடிச்சவரு. அதுவும் இல்லாம 5 ஆண்டுக்கு மேலே இவர் வந்திருப்பாரு. 2014. ஆமா, இவருக்கு துணை குடியரசு 2. ஆமா, கரெக்ட். திட்டக்குழுவின் தலைவராக இருந்தாரு, துணைத் தலைவராக இருந்தார். அவர் திட்டக்குழுவின் தலைவராக வந்துட்டு துணைத் தலைவராக இருந்திருக்காரு. ரூபாய் நோட்ல கையெழுத்திட்டவர் நான் பார்த்தோம் இல்லையா, வெரி குட். இவர் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பணியாற்று, நிதி அமைச்சராக பணியாற்றுவார். ஓகே. அடுத்து நரேந்திர மோடி 14வது இந்திய பிரதமர். ஓகேங்களா, 14வது இந்திய பிரதமர். 16வது மற்றும் 17வது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக இப்ப தொடர்கிறாரு. குஜராத் முதல்வராக இருந்தவர், சொந்தது பிறகு பிறந்த ஒரே பிரதமர். ஓகேங்களா, ஓகே, அவ்வளவுதான். ஓகே, போயிடலாம். பிரதமர் முடிச்சாச்சு. துணை பிரதமர் பார்த்தலாமா? அரசியலமைப்பில் எந்த குறிப்பும் இல்ல. மத்திய அமைச்சரவையில் ஒரு உறுப்பினர். கரெக்ட். உள்துறை நிதி இவர் மோஸ்ட்லி என்னவா இருப்பான்னா உள்துறை, நிதி அமைச்சகம், பாதுகாப்பு துறை அமைச்சகம் இருக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்பயே பார்ப்போம். 1947 to 1950 நேரு இருக்கும்போது யார் உள்துறை அமைச்சர்? சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் உள்துறை அமைச்சர். வந்து ஆமா, பிளஸ் வந்து துணை பிரதமர். மொரார்ஜி தேசாய் 67, 69 இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் அவர் என்ன வச்சிருப்பாங்கன்னா துணை பிரதமரா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, மொரார்ஜி தேசாய் 67 to 69. இந்திரா காந்தி தான் பிரதமர். ஆனா துணை பிரதமரா யாரோ வச்சிருப்பாங்கன்னா மொரார்ஜி தேசாய் 67 to 69. நிதி அமைச்சர். கரெக்ட், நிதி அமைச்சரா இருந்திருப்பாரு. ஓகே. அடுத்து வந்து சரண் சிங். மொரார்ஜி தேசாய் இருக்கும்போது அவரோட இது எப்படின்னா சரண் சிங் 1977, 78. ஓகேங்களா, அதனாலதான் மொரார்ஜி தேசாய் வந்து 78ல வந்து என்ன ஆயிடுனா இதாயிடுவாங்க. எது எப்போ சரண் சிங் எப்போ 80ல. ஓகேங்களா, 80 இல்ல. சொல்லுங்க சார். மொரார்ஜி தேசாய் வந்து ஜனதா பார்ட்டி தானே சார் அவரு? ஆமா ஆமா ஆமா. அப்ப எப்படிங்க சார் துணை பிரதமரா வந்து இந்திரா காந்தி இருந்திருக்காங்க? அமைச்சரவையில வச்சிருக்காங்க. அது வந்து அமைச்சரவையில இருக்கிற கூட்டணி. இப்போ நான் வந்து இப்போ டிஎம்கே இருக்கும்போது இப்ப நானும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறோம். அப்ப நான் பிரதமர்னா என்னோட துணை கட்சிக்கு துணை பிரதமர் தானே கொடுப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க 2 பேரும் ஒண்ணா ஃபர்ஸ்ட் இருந்திருக்காங்களா சார்? அப்பனா ஆமா, அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே சார். அது சரண் சிங் 77, 78 மொரார்ஜி தேசாய் வராரு. அப்புறம் ஜக்கின் ராம் 78, 79. ஓகே, அந்த சொல்ற ஒரு கூட்டணியா இருக்கலாம், அல்லது அப்படி கொடுக்குற அதிகாரம் நம்ம காமராஜர் காலத்திலே படிப்போம். காமராஜர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு எதிராக நின்று போட்டியிட்டவரே என்ன பண்ணுவார்னா அவரோட அமைச்சரவையில கல்வி அமைச்சரான்ற பதவியை கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஆமா, நோட் பண்ணி வச்சுங்க. சரண் சிங் அது மாதிரி யார் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, சரண் சிங், ஜக்கின் ராமு, YP சவான், தேவ்லா அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, ஓகே. VP சிங் ரிப்போர்ட். அடுத்து வந்து LK அத்வானி 2002-2004 அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து அப்ப பிரதமரா இருந்திருக்காரு. ஓகே. கீ ஸ்டோன் ஆஃப் கேபினெட் ஆர்ச். இதை பாரு, லார்டு மார்லி சொல்லிக்கிறார். என்னது? அதாவது கேபினெட் அமைச்சரோட கீ ஸ்டோனு அப்படின்னு சொல்லி பிரதமரை சொன்னது யாரு? லார்டு மார்லி. தான் பிரதமரை பத்தி சொன்னது. லார்டு மார்லி என்ன சொல்லிருக்காரு? கீ ஸ்டோன் ஆஃப் கேபினெட் ஆர்ச். அதாவது அந்த அப்புறம் இன்னொன்னு சொல்லுவோம் இல்லையா, கேப்டன். ஓகே, கரெக்ட். கீ ஸ்டோன் ஆஃப் கேபினெட் ஆர்ச், மூளைக்கல் சொன்னது யாரு? லார்டு மார்லி அப்படி சொல்லிக்கிறாரு. இரவு நேர நட்சத்திரங்களிடையே நிலவு போல அப்படின்னு யார் சொல்லிக்கிறாரு? பிரதமர். ஏன்னா பிரதமர்ன்றது அமைச்சரல்ல முதன்மையானவர். நம்ம புக்கிலே படிப்போம் இல்லையா, முன்றோ சொல்லி பாருங்க. அரசு என்ற கப்பலின் மாலுமி கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது யார் சொல்லிப்பாரு? நம்ம புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அது ஒண்ணுதான் புக்ல இருக்கும். மீதி எல்லாம் பாருங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுங்க. இரவு நேர நட்சத்திரம். ஏன்னா மத்த அமைச்சரவை எல்லாம் நட்சத்திரம்னா அதுல பிரதமர் மட்டும் நிலா அப்படின்னு சொன்னது யாரு? வெர்னர் ஆர்கோட். ஓகேங்களா, அப்புறம் கோள்களை சூரியனை சுற்றுவது போல அமைச்சரவை பிரதமரை சுற்றுகின்றது. பிரதம மந்திரி அரசியலமைப்பின் மூலக்கல்லு. பிரதம மந்திரி அரசியலமைப்பின் மூலக்கல் சொன்னது இவர் வராது. இந்திய அரசியலமைப்பின் எல்லா வழிகளும் பிரதமரை நோக்கிய பயணிக்கும் சொன்னது ஐவர் ஜெனிங்ஸ். யார் ஐவர் ஜெனிங்ஸ்? எங்க பார்த்தோம்? வழக்கறிஞர்களின் சொர்க்கம்ன்றது ஐவர் ஜெனிங்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? அரசு என்னும் கப்பலின் மாலுமி பிரதமராக விளங்குகிறார். அரசு என்னும் கப்பலின் மாலுமி பிரதமராக விளங்குகிறார் பார்த்தோம் இல்லையா, கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொன்னது முன்றோ. அரசு என்னும் கப்பலின் திசை மாற்றுபவராக பிரதமர் விளங்குகிறான்றது ராம்சேன். யாரு? ராம் சேமூர். ஓகேவா,
ஓகே ஓகேவா? அப்ப கீ ஸ்டோன் ஆஃப் தி கேபினெட்னு சொன்னது யாரு? கேபினெட் ஆர்ச்னு சொன்னது லார்டு மார்லி. இரவு நேர நட்சத்திரங்களிடையே நிலவு போலன்னு சொல்றது வில்லியம் வெர்னர் வில்லியம் ஹர்கோட். பெர்னார்ட் ஹர்கோட். கோள்கள் சூரியனை சுற்றுகிறது போல அமைச்சரவை சுற்றி வருகின்றான்னு சொல்றது வந்து ஐவர் ஜெனிங்ஸ். ஐவர் ஜெனிங்ஸ். அது பிரதம மந்திரி அரசமைப்பின் மூலக்கல் இந்திய அரசமைப்பின் வழி எல்லா வழியிலும் பிரதமரே சுற்றி சொல்லுது அப்படின்னா ஐவர் ஜெனிங்ஸ். அது கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொன்னா முன்ரோ. அரசு திசை மாற்றவர், அரசு என்னும் கப்பலின் திசை மாற்றவரா பிரதமர் சொல்றது வந்து ராம்சே மூர். அவ்வளவுதான். அமைச்சரவை குழு பார்த்தலாமா? தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரை அமைச்சரவை நியமிக்கிறார். பாக்குமா? ஒரு ஓகே நெக்ஸ்ட். ஆலோசனை குடியரசுத் தலைவரை அமைச்சரவை நியமிக்கிறார். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% என்ன இருக்க முடியும்? அமைச்சரா இருக்க முடியுமா? பிரதமர் உட்பட. அதான் என்ன வருஷம் பார்த்தோம்? 2003 2004. 2003 தான் சார் வரும். 91 சட்ட திருத்தம். 2003 91 சட்ட திருத்தம். 91 2003 91 சட்ட திருத்தம். ஓகேவா? ஓகே ஓகேவா? நெக்ஸ்ட். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை 5% பார்த்தோம்? அது வந்து ஓகே 2003 91 சதவீதம். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து அமைச்சரை வந்து நடுவண் அமைச்சர்களின் வகைகள் எத்தனை பார்த்தோம்? நம்ம வந்து 3 வகை அமைச்சர் இருப்போமா? ஓகேவா? கேபினெட் ஒன்னு வந்து கேபினெட். ஓகேவா? கேபினெட் அமைச்சரவை அல்லது ஆட்சிக்குழு. அதான் கேபினெட் இல்லது என்ன சொல்லலாம், ஆட்சிக்குழு அமைச்சர்கள் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ராஜாங்க அமைச்சர்கள் சொல்லுவாங்க. மூணாவது வந்து இணை அமைச்சர்கள் சொல்லுவோம். இது 3 சேர்ந்துதான் எவ்வளவு இருக்கணும்? 15%. ஓகேவா? ஓகேவா? ஸோ இங்க ஒரு ரவுண்ட் போட்டு டெப்டி மினிஸ்டர் அப்புறம் சிஎம் பிஎம். ஓகே என்ன சொல்றீங்க? 3 சேர்ந்து வராதுங்க சார். என்ன சொல்றீங்க? 3 சேர்ந்து இல்லையா? அமைச்சர்கள் வந்து அமைச்சரவை லிஸ்ட்லயே வரமாட்டாங்கல்ல சார்? கேபினெட். கேபினெட் அமைச்சரவை மட்டும்தான். ராஜாங்க அமைச்சரவை பார்த்தோன்னா எப்பவாவது வருவாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்றதுதான் இணை அமைச்சருங்க சார். இணை அமைச்சர்கள் அப்படியா வரும்? ஆமா சார், அப்படிதான். பார்த்தா கேபினெட் கூட்டங்கள்ல கலந்து கொள்ள முடியாது, தன்னிச்சையாவும் செயல்பட முடியாதுங்க சார். அதான் இந்த எல் முருகன் இருந்திருக்காருலங்க சார். எல் முருகன், சிபி இருந்தது, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கள இணையமைச்சரா இருந்திருக்காங்களா சார்? அந்த மாதிரி தான் சார். ஓகே ஓகே சரி பார்க்கலாம். ஓகேண்ணா சரி அப்படியே எடுத்துலாம். கேபினெட், ஆட்சிக்குழு அமைச்சர்கள். ஓகே. அரசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். சரி. அடுத்து வந்து கேபினெட் அமைச்சர்கள். நிர்வாகத்தின் மைய கருத்தை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினெட் ஆகும். ஓகேண்ணா. கேபினெட்ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மூத்த அமைச்சர்கள், அதாவது மொத்த பவரும் இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். கேபினெட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு நிதி. ஒரே நிமிஷம். நடுவண் அமைச்சர்கள் 3 தரநிலையில். இப்போ என்னோட கேள்வி, அமைச்சர்னா யார் சொல்லுவோம்? இப்போ மொத்தம் எத்தனை நடுவணர்ஸ்ல மக்களவையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? மக்களவையில மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேரு? 543. 543 உறுப்பினர்கள். இந்த 543 உறுப்பினர்களுமே அமைச்சர்களா? இல்ல இந்த 543 உறுப்பினர்கள்ல 15% பேர் தான் அமைச்சர்களா? 15% அமைச்சர்கள் சார். மீதி எல்லாம் மக்களவை உறுப்பினர் சார். வெயிட் இவங்க தானே அமைச்சர்னு பதவி. இவங்க எல்லாம் உறுப்பினர்கள். நல்லா கவனிக்கணும். 543 பேருமே உறுப்பினர் தானே, மக்களவை உறுப்பினர் தானே. ஆனா அதுல எத்தனை பேருக்கு மட்டும் தான் நம்ம துறை கொடுப்போம்? அமைச்சர் என்ற பதவி எத்தனை பேர் கொடுப்போம்? 15 பேர் தானே கொடுப்போம். அப்ப அவங்க தானே நடுவண் அமைச்சர்கள். அப்ப அந்த 15% தானே நடுவண் அமைச்சர்கள். அந்த 15 பேரை தானே நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு கேபினெட், அரசாங்கம், இணை அமைச்சர்கள். ஆமா தானே? நான் கேக்குற கேள்வி கரெக்டா இல்லையா? கேபினெட் அமைச்சரவைனா நல்லா முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது மட்டும்தான் கேபினெட் அமைச்சர்கள். இங்க 543 15 பேர் கணக்கு போடுங்க. கால்குலேட்டர் இருந்தா போடுங்க. 543 15 × 100 கணக்கு போட்டு சொல்லுங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. நான் சொல்றது யாராவது கால்குலேட்டர் இருந்தா 543 மேல 15 பேர் வருதுங்க சார். எவ்வளவு? 81 பேரும் கேபினெட் அமைச்சராக இருக்க மாட்டாங்க. கேபினெட் அமைச்சர்ன்றது ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர்னு சொல்லி ரொம்ப குறுகிய வட்டம். முக்கியமான அமைச்சர்கள் மட்டும்தான் யாரு? கேபினெட் அமைச்சர்கள். 81 பேரும் கேபினெட் அமைச்சர்ல இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா?
எந்த ஒரு கூட்டத்தையும் என்ன இப்போ நாளைக்கு வந்து என்ன இருக்கு, நாளைக்கு வந்து நாளையில இருந்து இது செல்லாது, ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்களா? அப்ப அந்த முடிவை யார் எடுத்திருப்பாங்கன்னா, அரசாங்க அமைச்சர்களோ இணை அமைச்சர்களோ மனத்திருக்க மாட்டாங்க. கேபினெட் அந்த அமைச்சரவைக்கு இதுலதான் யாரு கலந்துக்க மாட்டாங்கன்னா, இந்த கேபினெட் அமைச்சரவையோட கூட்டத்துல தான் இணை அமைச்சர்கள் கலந்துக்க முடியாதுன்னு இருக்கும். நான் சொல்றது புரியுங்களா? கேபினெட் அமைச்சரவை கூட்டத்தில் தான் யாரு கலந்துக்க முடியாது, இணை அமைச்சர்கள் கலந்துக்க முடியாது. ஓகேவா? இந்த 3 பேர் சேர்ந்துதான் ஒரு முறைசாரா அமைப்பு. அதுல செலக்ட் பண்ணவங்க தான் இருக்கணும் நீட் இல்ல சார். அதுல வெல்விஷனா இருக்கிறவங்க இருக்கலாம் தானே? ஆமா, அப்படித்தானே இருப்பாங்க. அவங்க எப்படி அப்புறம் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அமைச்சர்கள்னு வருது இல்ல, பதவி வருது இல்ல, அமைச்சர்கள்னாலே 15%, இணை அமைச்சர்ன்றது எக்ஸ்ட்ரா பதவி கொடுத்து வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா வந்து கேபினெட் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்னாலே அதுல ஒரு பேர் வரும். இவங்க வந்து இந்த பதவிக்கு ஒரு அமைச்சர், ஒரு துறைக்கு ஒரு அமைச்சரா இருப்பாரு, அந்த துறையை இவர் தான் செயல்படுத்துவார்னு வரும் இல்லையா? ராஜாங்க அமைச்சர்னா என்ன? ராஜாங்க அமைச்சர்னா என்ன, யாரா சொல்லுங்க. ஒவ்வொரு துறை அமைச்சர்கள், வேளாண் துறை ஒரு அமைச்சர் இருப்பார்ல, அப்ப அவர் அந்த 5% தானே வருவாரு. ஆமா சார். அப்ப எப்படி வெறும் கேபினெட் அமைச்சர் அவர் மட்டும் எப்படி 15% நான் கேக்குறேன், வராது இல்ல. சரி, வேணும்னா நீங்க அதை வந்து யாராவது கரெக்டா இது பண்ணி சொல்லுங்க, சரியா? ஓகேங்க சார், ஓகே. இந்த 2 பேர் தான் 15%. அதுல யாரு சேர மாட்டாங்கன்னா, இணை அமைச்சர்கள் வந்து சேர மாட்டாங்க. இந்த இணை அமைச்சர்கள் வந்து எக்ஸ்ட்ரா பதவி கொடுத்து வைக்கிறவங்க, நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். ஆனா இந்த 2 பேரும் எதுல வருவாங்கன்னா, அந்த 15% தான் வருவாங்க. சரி வாங்க. கேபினெட் அமைச்சர்கள் நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு. ஓகேங்களா? இது வந்து ஒரு முறைசாரா அமைப்பு. ஏன்னா அது முக்கியமான அமைச்சர்ல அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. கேபினெட் அரசாங்கத்தின் அதான் யாரு, பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான். எதெல்லாம் முக்கியம்? பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை. ஓகேங்களா? ஆர்டிகல் 352 என்ன சொல்றது? கேபினெட் என்ற வார்த்தையை சேர்க்கப்பட்டதான். எப்ப சேர்த்தாங்க? அப்போ ஆர்டிகல் 44வது சட்டத்துல ஆர்டிகல் 352 என்ன வார்த்தையில சேர்த்திருக்காங்க? கேபினெட் என்ற வார்த்தை. ஓகே, அப்படின்றப்போ 44 அந்த சொத்து இது பார்த்தோம்னா சொத்துரிமை நீக்கப்படுது அந்த சட்டம் 78 1978. ராஜாங்க அமைச்சர்னா நல்லா சொல்லுங்க, அமைச்சரவை குழுவின் 2வது வகையினரே ராஜாங்க அமைச்சர். கரெக்டா? அமைச்சரவை குழுவின் 2வது. அப்ப அந்த 15% தானே வருவாங்க. அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுவாரா? இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர்னா அது யாரு? அமைச்சர்ல தானே செயல்படுவாரு. ஆனால் அழைப்பு நல்லா கவனிக்கணும், அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வார். எல்லா அமைச்சர்களும் அமைச்சரவை கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க. புரியுதலா? எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க. அழைப்பு விடுது கேபினெட் அமைச்சர்கள் தான் முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. அந்த முடிவுகள்ல இவங்க அழைப்பு கொடுத்தா மட்டும் தான் இவங்க வந்து கலந்துப்பாங்க. அதான் கான்செப்ட். இணை அமைச்சர்கள் அமைச்சரவையில் 3வது இணை அமைச்சர்கள் உள்ளனர். கேபினெட் அமைச்சர்கள் அல்லது ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்கள் உதவி புரிகின்றனர். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இவங்க எல்லாரும் யாருக்கு பொறுப்பு? இந்திய அரசமைப்படி அமைச்சர்கள் தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். என்ன விதி? 75 கூட்டு பொறுப்பு என்பது அரசின் நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவையின் அனைத்து அம்சங்களும், ஒரு அரசோட நடவடிக்கைக்கு அமைச்சரவையின் அனைத்து அம்சங்களும் என்ன இருக்கணும்? கூட்டாக மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். இப்போ அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும், அந்த தீர்மானத்துக்கு என்ன பண்ணணும்? அமைச்சர்கள் கூட்டாக ஒப்புதல் அளிக்கணும். ஓகேவா? அனைத்து அமைச்சர்களும் பொதுவெளியில் தங்களுக்கான வேறுபாடுகளை வெளிக்காட்டக்கூடாது என்பது இதன் பொருளாகும். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு மசோதாவை கொண்டு வரேன், நான் வந்து திமுகவோட அமைச்சரவையில இருக்கிறேன், ஒரு 10 பேர் அமைச்சரவையா இருக்கும். இந்த அமைச்சர்கள் வந்து திமுகவே ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதை யாரு இது பண்ணக்கூடாது, அந்த அமைச்சர்கள் வந்து ஓட்டு போடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு ஆட்சி கலைஞ்சிருங்க சார். அப்படி பண்ணா ஆட்சி எந்த ஒரு பொதுப்பிச்சையிலும் பொதுநிலையிலும் அனைத்து அமைச்சர்களும் அரசியல் நிலைப்பாட்டை ஒருமித்து ஆதரிக்க வேண்டும். ஓகேவா? நிழல் அமைச்சரவை சொன்னா இங்கிலாந்து, நம்ம என்ன இங்கிலாந்துல தான் இப்படி ஒரு நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்குது. அதாவது எதிர்கட்சி வந்து என்ன பண்ணுது? இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் ஒவ்வொரு துறை, இப்ப விளையாட்டுத்துறைனா விளையாட்டுத்துறையில் வந்து சரியா நடக்குதான்னு சொல்லி அமைக்கிறதுக்காக எதிர்கட்சி ஒரு குழுவை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் அது, அந்த உறுப்பினர் கொண்ட ஒரு குழு அமைது. இதன் மூலம் எதிர்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனையை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசின் விழிப்பாக இருக்கும் செய்யுது. இதனால நிழல் அமைச்சரவை, அதாவது ஒரிஜினல் அமைச்சரவை யார் கையில் இருக்கும்? ஒரிஜினல் அமைச்சரவை யார் கையில் இருக்கும்? ஆளுங்கட்சி கையில இருக்கும். அதோட அதோட ஷேடோ கேபினெட் தான் எதை சொல்றோம்னா நிழல் அமைச்சரவைன்னு சொல்றோம். இது வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குடும்ப அமைச்சரவை என்றால் என்ன? குடும்ப அமைச்சரவை இதுக்கு வந்து கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்க. கிச்சன் கேபினெட், அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? கேபினெட் அமைச்சரவை என்ன பார்த்தோம்? கேபினெட் அமைச்சரவை
உண்மையான உண்மையான அதிகாரத்தை கொண்டவங்க சார். முக்கியமான இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். குடும்ப அமைச்சரவை என்பது அது அந்த அமைச்சரவைக்குள்ளே ஒரு சிறு குழுவாக செயல்படும். அவங்களுக்குள்ளே ஓகேங்களா, அந்த கேபினெட் அமைச்சருக்குள்ளே இன்னும் முக்கியமானது அதுதான். நம்ம கேபினெட் அமைச்சரவை தான் சொல்றாங்க. குடும்ப அமைச்சர் என்பது அமைச்சருக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்களின் குழு. இது முறைசாரா குழு எனும் உண்மையான அதிகார மையம் இவங்க கிட்ட தான் இருக்கும். இந்தியாவின் ஒவ்வொரு பிரதமருக்கும் இப்படி ஒரு அமைச்சரவை குழு இருந்துள்ளது. முக்கியமான யாரு, அதாவது கேபினெட் அமைச்சர் ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா அந்த கிச்சன் கேபினெட்ல எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. அதுதான் ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு இந்த அமைச்சரவை குழு முறை உதவியாக உள்ளது. எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்கன்னா, அந்த பணம் நவம்பர் என்ன டேட் அது 2017 இல்லையா? நவம்பர் 8, 2014 நவம்பர் 8, 2014 சொன்னாலே அந்த முடிவுகள் கிச்சன் கேபினெட் மட்டும்தான் எடுத்தாங்க. வேற யாருக்கும் சொல்லாம ரகசியம். ஏன்னா இப்ப அதை வெளியே சொன்னா அந்த அமைச்சர்கள் இருக்கிறவங்களே பணத்தை சேஃப்டி பண்ணிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? சோ அடுத்து ஒன்றிய மத்திய அமைச்சரவைகள் கிச்சன் கேபினெட்ல பார்த்தோன்னா மினிஸ்டர் மட்டும் இருக்க மாட்டாங்க சார். மினிஸ்டரோட ரிலேட்டிவ்ல இருந்து எல்லா பேருமே இருப்பாங்க சார். அது ஒரு சீக்ரெட் அமைச்சரவை. அதே மாதிரி சில விஷயங்கள் பிரதமருக்கு உண்டான வெளிப்படையான தகவல் இவங்க கிட்ட மட்டும் தான் பேசிக்கலாம் சார். அதான் கிச்சன் இதுதான் குடும்ப அமைச்சரவை தான் கிச்சன் கேபினெட் சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாம். ஓகே, அடுத்து ஒன்றிய மத்திய அமைச்சரவை குழு அமைச்சர்களின் ஒரு உட்குழுவாக இருக்கிறது. ஒன்றிய மத்திய அமைச்சர்கள் குழு என்ன சொல்றோம்? அமைச்சரவையின் ஒரு உட்குழு. அதான் நம்ம கேபினெட் அமைச்சரவை சொல்றோம் இல்லையா? அமைச்சரவையிலிருந்து அமைக்கப்படும் இந்த உட்குழு அரசமைப்பில் குறிக்கப்படாதவர்கள் அமைச்சர்கள் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஒன்றாக முடிவு செய்து அந்த கொள்கையை எடுத்து விவாதிக்கிறதுக்கோ. மாறாக ஒன்றிய அமைச்சரவை குழு எனப்படும் அமைச்சர் குழுவின் உட்குழுவை சேர்ந்தவர்கள் தான் பிரதமர் தலைமையில் ஒன்றாக கூடிய முடிவில் எடுக்கிறார்கள். அதான் சொல்றாங்க. அவற்றை அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனை குழுவாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறாங்க. இவங்க தான் அந்த ஆலோசனை வழங்குறது. இந்திய அரசின் நிர்வாகங்களை பார்த்துக் கொள்ளும் உச்சமான மையம், ஆட்சி அதிகார மையம் யார் இருக்குன்னா இவங்க கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அமைச்சர்களின் குழு செயல்பாடு. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரதமர் என்னென்ன பண்ணுவார்னு சொல்ல முடியல, அதெல்லாம் இவங்க தான் உண்மையான அதிகாரத்தை எடுப்பாங்க. அது பிரதமர் மூலியமா குடியரசுத் தலைவர் தெரிவிப்பாங்க. குடியரசுத் தலைவர் நடைமுறைப்படுத்துவார். அமைச்சரவை குழு தான் உயர்ந்தபட்ச முடிவுகளை எடுப்பாங்க மற்றும் கொள்கை வகுப்பான அதிகாரம் கொண்டது. இது அனைத்து முக்கியமான சட்டம், நிதி, வெளியுறவுகளை கையாளுமா? ஆமா, ஏன்னா கேபினெட் அமைச்சர் தான் சட்ட அமைச்சர் இருப்பாரு, நிதி அமைச்சர் இருப்பாரு, வெளியுறவு அமைச்சர் இருப்பாரு. அரசமைப்பு ரீதியான அனைத்து நியமனங்களையும் நாம் சொல்லும் இல்லையா, அனைத்து நியமனங்களையும் யார் தான் பண்ணணும்? ஆலோசனை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. ஆனா அதை யாரு சொல்லுவாருன்னா பிரதமர் சொல்லுவாரு. ஆனா அதை யாரும் நிர்வகிக்கிறது இவங்க தான். நாடாளுமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது. இது விசாரணை குழுக்களை நியமிக்கிறது மற்றும் துறைகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து. விசாரணை குழுக்களை நியமிக்குது மற்றும் துறைகளுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்குது. ஆமாவா? இது விசாரணை குழு நியமிக்கும். நம்ம பாப்போம், விசாரணை குழு போடுவாங்க. அப்புறம் அந்த துறைகளுக்கு இடையிலான சிக்கல்களையும் இவங்க தான் தீர்த்து வைப்பாங்க. இப்போ என்ன, பால்வளத்துறை அமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இது நடக்குது, இப்போ ஏதாவது முரண்பாடு இருக்குன்னா அப்ப என்ன பண்ணாருங்க, கேபினெட் கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், எப்பா விளையாட்டுத்துறை அமைச்சர் பால் குடிச்சாதான் உன்னால விளையாட முடியும், அதனால நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அவங்கள ஒற்றுமைப்படுத்தும். அந்த தீர்த்து வைக்கிற பிரச்சனை இதுதான். நெருக்கடி நிலை பிரகடனம் செய்வதற்கும் கலைத்து விடவும் என்னது நாடாளுமன்ற கூட்டங்களை முடித்து வைக்க அல்லது ஒத்தி வைக்குமாறு குடியரசுத் தலைவர் பரிந்துரை செய்யும் அதிகாரம் எதுனா இதுதான். ஓகேவா? எல்லாமே இதுதான். முக்கியமான அதிகாரம் எல்லாமே உங்க கடல் தான். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா முடிஞ்சு போச்சு. அட்டார்னி ஜெனரல் போலாமா? ஆர்டிகல் 76. இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் யாருன்னா இந்தியாவின் முதல் சட்ட அதிகாரி, அதான் உயர்ந்தபட்ச சட்ட அதிகாரினா அட்டார்னி ஜெனரல். ஆர்டிகல் 76. இவரே இந்தியாவின் உயர்ந்த சட்ட அதிகாரி. இவருக்கு துணையாக சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் இவருக்கு கூடுதல் அதிகாரிகள் இருப்பாங்க. சொலிசிட்டர் ஜெனரல், அப்புறம் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷனல் என்னும் சட்ட அதிகாரி அரசாங்கம் நியமிப்பார். இவர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில, ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஒரு பதவியில் இருப்பாரு. ஆனா மரபு என்ன சொல்லணும்னா, ஆளுங்கட்சி 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, மாத்திப்பாங்க அப்படின்னு. ஓகேங்களா? இவர் என்னன்னா இந்திய குடிமகனா இருக்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் தகுதி நல்லா பண்ணணும். எந்த நீதிபதி? உச்ச நீதிமன்ற நீதிபதியான தகுதியில் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல என்ன இருக்கணும், 5 வருஷமோ அல்லது நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்துல 5 ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது 10 வருஷம் வழக்கறிஞராகவோ. ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அத்தானே இது, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அத்தானே இது. ஓகே, சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். ஓகேவா? ஏஜ் இங்க குறிப்பு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பதவிக்காலம். இந்திய அரசியலமைப்பில் பதவி காலத்தை பற்றி குறிப்பிடல. அதான் குடியரசுத் தலைவர் பதவி வைக்கலாம். குடியரசுத் தலைவர் பதவியில் நியமனம் செய்யப்படுகிறார். இவருக்கு ஊதியம் யாருன்னா நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும், இல்ல குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படும் நினைக்கிறேன். இவர் இந்திய குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யலாம். குடியரசுத் தலைவரிடம் தன்னுடைய இவர் ராஜினாமா கருத்து யாருக்கு தான் கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். படிகள் இவருடைய ஊதியம் மற்றும் படிகள் குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்படுது. ஓகேவா? ஓகே, அது அதிகாரம் என்ன பண்ணுவோம், குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படும் விவகாரங்களுக்கு இவர் என்ன பண்ணலாம், சட்ட சம்பந்தமான அறிவுரையை வழங்கலாம். இவரது கடமைகளை செயல்படுத்தும் பொருட்டு இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் இவர் போய் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் சார்பா யார் ஆஜராகலாம்,
எல்லாமே வழக்கறிஞர் சார். கவர்மெண்ட் சார்பா இப்ப பிரதமர் மேலேயே ஒரு ஆளுங்கட்சி மேலேயே ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அப்ப அது கவர்மெண்ட் மேல ஒரு கேஸ் வச்சுன்னா அது யார் போய் ஆஜராகலாம்னா இந்திய அளவுல இவர் தான் ஆஜராகுவார். அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களின் மூலம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அவருக்குள்ள ஒரு அலுவலக பணியில் அவர் செய்யலாம். பிளஸ் இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்கிலும் அவர் ஆஜராகலாம். அரசியலமைப்பு 143 குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற ஆலோசனை கேட்கும் அனைத்து வழக்கிலும் இவருக்கு அதுல இன்டர் ஆகலாம். இவரது கடமைகளை செயல்படுத்தும் போது இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்தில் வேணுமாலும் இவர் ஆஜராகலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வேற என்ன பார்ப்போம்னா இவர் என்ன பண்ணிக்கலாம், இது அவைகள்ல கலந்துக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. ஓகேங்களா? 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ரைட்ஸ் பாருங்க. அட்டார்னி ஜெனரல் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். நான் சொன்னேன் 88 ஆர்டிகல் 88 என்ன சொல்லுதுன்னா பார்லிமெண்ட் இரு அவைகளில எந்த அவையில வேணாலும் அவர் கலந்துக்கலாம், விவாதிக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, இடம் பெறலாம், ஓட்டு போட முடியாது. அதை சொல்ற ஆர்டிகல் 88. ஓகேங்களா? 105 பவர்ஸ் பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல். இவரோட பவர் அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, இவருடைய அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 105. 105 விதிகள், அது 105 விதிகள்லாம் படிப்போம். 105 பவர்ஸ் பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் 105 நோட் பண்ணிக்கலாம். 3 விதிகள். ஓகேவா? ஓகே, நம்ம வெறும் 76 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். இது இருக்கு. சரி, கொஸ்டின் பார்த்தலாமா? மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சியை அரசின் இரு தூண்கள் என்று அழைத்தாரு. யாரோட காலத்துல மதச்சார்பின்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது, அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது, நான் படிச்சது இல்ல, நம்மளும் படிச்சது இல்ல. ஆனா மதச்சார்பின்மைன்ற வார்த்தை யார் சேர்த்தா? 1976 42வது அரசியலமைப்புல யார் சேர்த்தா? இந்திரா காந்தி. அப்ப யாருக்கு இங்க ஆன்சர் முக்கியத்துவம் கொடுக்கலாம்? இந்திரா காந்தி. ஈஸியா போட்டு போயிடலாமா? ஓகே, மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி அரசின் இரு தூண்கள். நெக்ஸ்ட், தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எப்போ வந்துச்சு? 1951. ஓகே, பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். எதுக்கு பார்த்தோம்? நிதி ஆணையத்தோட தலைவர் யாரு? நிதி ஆணையத்துக்கு யார் தலைவர்? பிரதமர் வருவாரா? நிதி அமைச்சர். நிதி ஆணையத்துக்கு தலைவர் நிதி அமைச்சர் தானே பாரு. ஓகே, அது நிதி ஆணையத்துக்கு தான் ஒருத்தர் தலைவரா போடுவாங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் தலைவர். அவரோட இப்ப 15வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாரு? 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாரு? அரவிந்த் பணக்காரியாவா? தலைவர் போடுவாங்க. குடியரசுத் தலைவர் யாரும் நியமிக்கிறாரோ அவர் தான் தலைவர். ஓகேவா? நிதி ஆணையம். அப்ப அவர் வரமாட்டாரு, பிரதமர் வரமாட்டாரு. தேசிய திட்டக்குழுக்கு யார் தலைவர்? கட்டாயம் யார் தான் தலைவர்? தேசிய திட்டக்குழுக்கு பிரதமர் தான். கேபினெட் செயலாளர் அலுவலகத்துக்கு பிரதமரா இல்ல அந்த இவரா? கேபினெட் செயலாளர்னே முதன்மை செயலாளர்னே ஒருத்தருப்பாரு. அப்ப 3 வரமாட்டாரு. அப்ப 2 மட்டும் தான். அப்படி இருக்கு ஆப்ஷனா 2 மட்டும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். முதன் முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? சொல்லுங்களா? முதன் முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி? இந்திரா காந்தியா, ராஜீவ் காந்தியா, ராகுல் காந்தியா, சோனியா காந்தி? இப்ப சோனியா காந்தி பிரதமரே ஆக மாட்டாங்க, ஒமிட் பண்ணிடலாமா? ராகுல் காந்தி பிரதமரே ஆக மாட்டாங்க, ஒமிட் பண்ணிடலாமா? ஆமா தானே? இவங்க இப்ப நமக்கு 2 ஆப்ஷன் தான். கொஸ்டின் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. 4 ஆப்ஷன் பார்க்காம 4 ஆப்ஷன் 2 பேரும் பிரதமரே ஆல. அப்போ முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? நாம் பார்ப்போம். இந்திரா காந்தி அங்க எங்க இருந்தாங்களா? இந்திரா காந்தி வரவே மாட்டாங்க. யார் வரணும்? ராஜீவ் காந்தி. ஓகே, மொரார்ஜி தேசாய் பிரதமர் இருக்கும்போது ராஜீவ் காந்தி தான் இருப்பாரு. ஓகே, ஆன்சர் பி. நோட் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட். அதாவது தப்பா போட்டா கூட நம்ம டிஎன்பிசி படிச்சவங்க, நமக்கு ஒரு கொஸ்டின் தெரியாது, தப்பா போட்டா கூட அந்த தப்பு எங்க வரக்கூடாது. சிஓ டிஓ போட்டா நம்ம யாரு? நமக்கும் டிஎன்பிசி சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஏஓ பிஓ இதுல நீ தப்பா போட்டனா நியாயம் உண்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம தப்பா பண்ணா கூட அந்த தப்புக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அந்த தப்பு ஏவா இருக்கணும் அல்லது பிஆ இருக்கணும். சிஓ டிஓ போட்டக்கூடாது. ஓகேவா? அனைத்து இந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் பார்த்தோம்? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏப்ரல் 21 என்ன பார்ப்போம்? ஏப்ரல் 21 அனைத்து இந்திய பணிகள் தினம் எப்பன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 21. வெரி குட். குடிமை பணிகள் தினம். அமைச்சக வளைவின் நோட் பண்ணுங்க. ஆட்சின்னு பார்த்தோமா? நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம். கீஸ்டோன் ஆஃப் தி இது பார்த்தோம். கீஸ்டோன் ஆஃப் தி கேபினெட் ஆட்சின்னு பார்த்தோமா? அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என அழைக்கப்படுவர் லார்டு மார்லி பிரதமர். ஓகே, சூப்பர், போட்டுடலாம். 1975ஆம் ஆண்டு நாட்டின் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தார். போட்டலாமா? இந்திரா காந்தியா? 75 ஜூன் 25. 1975 ஜூன் 25 என்னதுன்னா அரசியலமைப்பு படுகொலை தினம். ஓகே, அரசியலமைப்பு படுகொலை தினம் ஜூன் 25. ஓகே, கீழ்காண்பவர்கள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பின்னு வந்தா சிற்பின்னு வந்தாலே யார் வந்தோம்? அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு. சரி, ஜவஹர்லால் நேரு. சிற்பின்னு வந்தாலே ஜவஹர்லால் நேரு வரும். மதச்சார்பின்மை சிற்பி. ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, அதான் கான்செப்ட். அது சொன்னாலே ஜவஹர்லால் நேரு வந்துடும். நெக்ஸ்ட்,
வழக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பணி ஓய்வு பெறும் வயது யாரு? சிஏஜியோட ஓய்வு பெறும் வயது 65 65 சார். சார். அட்டார்னி ஜெனரல் தானே சார் சொன்னீங்க? அட்டார்னி ஜெனரலும் அதேதான், சிஏஜியும் அதேதான். கேக். அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து ஏஜ் சொல்லிருக்க மாட்டாங்க, எந்த ஏஜ்ல அவர் ஆகணும். உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இவரோட பதவியை யாருக்கு ஈக்குவல் சொல்லுவாங்கன்னா இவருக்கு யாருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆமா, எது? சிஏஜியோட பதவி. நெக்ஸ்ட் விபி சிங் என்ன சொன்னார்? கீழ்கண்ட பிரதமரில் மண்டல் கமிஷன் அறிக்கை யாரு பார்த்தோம்? விபி சிங் 1990. பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள். பாராளுமன்ற அரசாங்கம் என்ன அர்த்தம்? அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றம் அத்தனை. பாராளுமன்றம் யார் போய் வைப்பா? யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கிறோனோ அவங்க தான் அதிகாரம் போகும். ஒண்ணு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுதா? பாராளுமன்றம் யாரால் தேர்ந்தெடுப்படுது? மக்களால் தேர்ந்தெடுப்படுது. அமைச்சரவை முறை வருமா? பாராளுமன்றம் அமைச்சரவை முறை வருமா? அமைச்சரவை முறை ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம். இது எல்லாமே நானுமே பொருந்தது. இதுல வந்து பாராளுமன்ற முறை என பொருள் அளிப்பது என்ன அர்த்தம்? பாராளுமன்ற முறை உறுப்பினர்களை கொண்டிருப்பது. ஓகேவா? கரெக்ட். பவர் இஸ் வெஸ்டட் வித் எலெக்டட் லீடர்ஸ். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால பிரதிநிதித்துவம் கொண்டு ஆடுறப்பதான் நம்ம முறை. ஓகே. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறுகிறான்? குடியரசுத் தலைவர் 2 அவையிலும் உரை நிறுத்த முடியுமா? முடியாதா? முடியாதா? 85 86 அதான சொல்லுது. 86 அதான சொல்லுது. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற 2 அவைகளுக்கும் செய்தியில் அனுப்ப முடியுமா? ஆர்டிகல் 86 உரை நிகழ்த்த முடியும், செய்தி அனுப்ப முடியும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்க முடியுமா? யார் தலைமை தாங்க? மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்க முடியும். மாநிலங்களின் கூட்டம் நடத்தவும் மற்றும் ஒத்தி வைக்கவும் குடியரசுத் தலைவரால் முடியும். ஆர்டிகல் 85 கூட்டத்தை ஒத்தி வைக்கலாம், கலைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஆன்சர் வந்து என்ன வரணும்? சி வரணும். ஓகே, கரெக்ட். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும். இவர் வழியாகும். இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும். இவர் வழியாகும். யார் மூலியமா கட்டுப்பாட்டை செலுத்தும்? யார் வரணும்? நிதித்துறை செயலரா? தலைமை கணக்கு? இந்திய தலைமை கணக்கு. ஏன்னா பாராளுமன்ற செயலாட்சியும் சரி. அப்ப அந்த அளவுக்கு பவர் யாருக்கும்? சிஏஜிக்கு தான். ஓகேங்களா? கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாம். விதி இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதிமுறை 148 162 யாருக்கும்? ஆளுநரோட மன்னிக்க அதிகாரம் 161. ஓகேங்களா? 163 என்ன பார்த்தோம்? எக்ஸிகியூட்டிவ் பவர், கவர்னரோட எக்ஸிகியூட்டிவ் பவர். நிர்வாக அதிகாரம். வெரி குட். அது 154 வராது. இல்ல 154 வந்து இப்ப நார்மலா வந்து அதிகாரத்தை நீட்டிக்கிறதுங்க சார். 154 அட்மினிஸ்ட்ரேஷன் பேர்ல எடுக்கணும்னு சொல்லி வருது சார். 162 ஆர்டிகல் 162 வந்து ஆளுநர் வந்து தனக்கான அவரோட அதிகாரத்தை வந்து நீட்டிச்சுக்கலான்றது 62. ஓகே. 153 வந்து என்ன பார்த்தோம்? கவர்னர். அது கிட்டத்தட்ட அப்படிதான் வரும். நிர்வாக அதிகாரம் அப்படிதான் வரும். அந்த பாயிண்ட் அப்படிதான் வரும். நிர்வாக அதிகாரம் தான் வரும். பாத்துல வரும். 153 ஆளுநர். 174 என்ன பார்ப்போம்? 174 வந்து மாநில சட்டமன்றத்தை தள்ளி வைக்கிறதுங்க சார், ஒதுக்கி வைக்கிறது. மாநில சட்டமன்றத்தை ஒதுக்கி கலைக்கிறது எல்லாமே. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. இது பாருங்க. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு என்ன பார்த்தோம்? தேர்தல் குழு பார்த்தோம். கரெக்டா? இந்திய கீழ்கண்டவர்கள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்? இந்திய துணை குடியரசுத் தலைவராக யார் போலாம்? முகமது இதயதுல்லா துணை குடியரசுத் தலைவராக. ஓகே. முகமது இதயதுல்லா, பக்ருதீன் அலி அஹ்மதா, விவி கிரியா, சங்கர்தயாள் சர்மாவா? விவி கிரி. ஓகே. முகமது இதயதுல்லா வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருப்பாரு. அப்ப வந்து டேரக்டா குடியரசுத் தலைவரா தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பாரு. பக்ருதீன் அலி அஹ்மத் என்ன பார்த்தோம்? அவர் வந்து குடியரசுத் தலைவரா, பக்ருதீன் அலி அஹ்மத் குடியரசுத் தலைவரா தான் வந்தாரு. ஓகே. சங்கர்தயாள் சர்மாவும் குடியரசுத் தலைவர் தான். ஓகே. நெக்ஸ்ட் அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனை பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார். அதான் பார்த்தோம். கீழ் வரும் எதுனா 75ல 1 பார்த்தோமா? 75ல 1. ஓகேவா? 75ல பி என்ன பார்த்தோம்? 75ல பி என்ன பார்த்தோம்? ஜனாதிபதி விரும்பும் வரைதான் ஆட்சியில் இருக்கணும். ஓகே. 75ல சி என்ன பார்த்தோம்னா அது வந்து என்ன பண்ணக்கூடாது? கூட்டு பொறுப்பு. ஓகேங்களா? கூட்டு பொறுப்பு. ஓகே. அகில இந்திய பணியாளர்களின் நிலையை தீர்மானிப்பது யார்? அகில இந்திய பணியாளர்களின் நிலையை தீர்மானிப்பது இந்திய பாராளுமன்றம் தான். அகில இந்திய பணி யாரோட கண்ட்ரோல் இருக்கும்? ஏன்னா ஆர்டிகல் 312 யாரு? ஆர்டிகல் 312
யூபிஎஸ்சி அகில இந்திய சேவைகளுங்க சார். யூபி ஆல் இந்தியா சர்வீஸ் இந்திய பாராளுமன்றம் தான். மாநிலங்களவை மட்டும்தான். மாநிலங்களவையில இருந்தா அது யாரோட கண்ட்ரோல்? மாநிலங்களவை தான் ராஜ்யசபா. பாராளுமன்றம். ஓகேங்களா? அதான் ராஜ்யசபான்றது எதுக்குள்ள அடங்கும்? பாராளுமன்றத்துக்குள்ள தான் அடங்கும். அடுத்தது பாருங்க, எல்பிஜி வளர்ச்சி மாதிரி அறிமுகப்படுத்த யார் வரணும் பாத்தீங்கன்னா யார் பேர் இருக்குது? யார் பேர் இல்ல? யார் பேர் இல்ல? நரசிம்மராவ் பேர் சாரி. இல்ல. ஓகேவா? ஏன்னா அவரு வந்து சட்டத்தை போட்டவர், செயல்படுத்தியவர். ஆனா அது கொண்டு வந்தவர் யாருன்னா மன்மோகன் சிங் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப எல்பிஜின்னு ஒண்ணு இல்லன்னா இந்தியா இந்த அளவுக்கு வல்லரசா இருக்குமானா ஆயிருக்காது. உண்மை, இந்தியா இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காது. எல்பிஜி தான் ஒரு டர்னு. ஓகேங்களா? ஒரு இதுல போயிட்டு, அதாவது இப்படி வளைவுல இருந்த ஒண்ண தூக்கி விட்டவர் யாருன்னா இவர் தான், மன்மோகன் சிங் தான். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் இந்திய அமைச்சரவை குழு அமைச்சரவைக்கு உட்படாதவை அவை. இந்திய அமைச்சரவைக்கு அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர் ஆவார். அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்கள் ஆவர். நிதியமைச்சர் மேல விழுந்து வருபவர். அமைச்சரவை ரகசியத்தை அமைச்சர்கள் காக்கின்றனர். மக்களவை அமைச்சர்கள் பொறுப்பானவர். எனக்கு இந்த கீழ்கண்டவற்றில் இந்திய அமைச்சரவைக்கு உட்படாதவை யாருந்தாங்க? அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்கள். ஆமா, அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்கள் தானே. அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்களா? ஆமா. நிதி அமைச்சர் மேல விழுந்தா வருபான்னு ஏதாவது சட்டம் இருக்கா? மேல விழுந்தா போட்டுருக்காங்க. அவங்க ஒரு நியமன உறுப்பினர் தான். பட் அப்படி வந்து சட்டம் கிடையாது. சட்டம் அப்படி கிடையாது. அமைச்சரவை ரகசியத்தை அமைச்சர்கள் காக்கின்றனரா? ஆமா, அமைச்சரவையோட ரகசியத்தை இதான். இது கரெக்ட்ன்ற மாதிரி இருக்குதா? அப்போ ரெண்டாவது கரெக்டா? நிதி அமைச்சர் மேல விழுந்து வருவார். அப்படியா இருக்கு? அருண் ஜேட்லி எல்லாம் பார்த்தோம்னா வந்து மினிஸ்டரா இருக்கிறப்ப எல்லாம் இது இல்லைங்க சார். சிதம்பரமே பார்த்தோம்னா நிதியமைச்சரா இருக்கும் போதெல்லாம் சிவகங்கை தொகுதியில இருந்தா சார் வந்துருக்காரு சார். மன்மோகன் சிங் நிதி அமைச்சர் இருப்பாரு. சரி, தெரியல. சரி, பாருங்க. அமைச்சர்கள் ரகசியத்தை அமைச்சர்கள் காக்கின்றார். ஓகே. மக்களவைக்கு அமைச்சர்கள் பொறுப்பானவர். ரைட் தானே? மக்களவைக்கு அமைச்சர்கள் பொறுப்பானவர் தானே? சரி, இங்கிலீஷ்ல பாருங்க சார் क्वेश्चन. which of the following not true? ஓகே ஓகே. இங்க not true னு விட்டுட்டா, இங்க வந்து என்ன உட்படாதுன்னு கொடுத்துட்டா. ஓகேவா? ஓகே ஓகே. மினிஸ்டர் belong with house of the people. கரெக்ட். மினிஸ்டர் வந்து belong with the house of the people. ஓகே. not trueனா அப்ப 3 நாள் ரெண்டு கரெக்ட். அதே தானே சொல்றான். அதே தான் சொல்றான். ரெண்டும் அதே தான் சொல்லுது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் 3 நாள் தவறுன்னு கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் has to be formed to the council of states. சரி, விட்டுருங்க. இந்த क्वेश्चन தூக்கி குப்பையில போட்டு போலாம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. அதுல இருந்தாதான் வரணும்னு போட்டுருக்காங்க இவங்க. நிர்மலா சீதாராமன் நியமன உறுப்பினர்கள் தான், மேலவை உறுப்பினர் தான். ஆனா வந்து இந்திரா காந்தி இருந்திருக்காங்க. பிளஸ் வந்து மன்மோகன் சிங் இருந்திருக்காரு. நிதி அமைச்சரா இருந்த மன்மோகன் சிங் இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ அப்ப அவங்க எல்லாம் இப்படி வந்து நியமன உறுப்பினர்கள் இல்ல. சரி, பாக்கலாம் பாத்துக்கலாம். அந்த கொஸ்டின் வேணா ரமேஷ், அந்த கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க ரமேஷ். நான் பார்த்தேன். 90வது. நெக்ஸ்ட், இந்திய குடியரசுத் தலைவருக்கு எதிராக குற்ற வழக்குகள் பதிவு செய்ய முடியுமா? இந்திய குடியரசுத் தலைவருக்கு எதிராக பண்ண முடியுமா? முடியும். பெற வேண்டும் கிடையாது. முடியாது. எந்த ஒரு வழக்கும் குடியரசுத் தலைவருக்கு எதிராக ஒடுக்க முடியாது. அவர் பதவியில் இருக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? குடியரசுத் தலைவருக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது. ஆர்டிகல் 361 அதான் அவருக்கு சிறப்பு அதிகாரம். மக்களவை. ஆமா, ஆளுநருக்கும் இருக்கும். மக்களவையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பவர் யாரு? சொல்லுங்க. மக்களவையில் வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் ஆர்டிகல் 112. ஆனா யாருகிட்ட பர்மிஷன் ஆகணும்? குடியரசு பர்மிஷன் ஆகணும். குடியரசுத் தலைவர். மாநில அரசியல் அமைச்சர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர். மாநில அரசியல் அமைச்சர்கள் யாரு கட்டுப்பட்டவங்க? மாநில அரசியல் அமைச்சர்கள் வந்து இவர்களுக்கு கட்டப்பட்டவர்கள். சட்டமன்றமா? சட்டமன்றம். சட்டமன்றம் தான். ஆமா, ஏன்னா இதே வந்து அங்கன்னு வரும்போது மக்களவைக்கு மத்தியில. ஓகே, இங்க வந்து சட்டமன்றம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதனால சட்டமன்றத்துக்கு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், இது ஒரு கொஸ்டின் இருக்காது. இங்கிலீஷ். தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை whom? யாரா? பிரசிடென்ட். ஓகே ஓகே. 75 படி யாருக்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பு? யாருக்கு சொன்னோம்? லோக்சபா. மக்களவைக்கு வந்து கூட்டு பொறுப்பு. 3 அல்லது சி. ஆமா. இந்தியாவில் கேபினெட் செயலகம் டேஸ் அண்ட் நான் பார்ப்போம். கேபினெட் செயலகம் வந்து 1950 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? 1950 கேபினெட் செயலகம். அதுவே வந்து பிரதமர் செயலகம். பிரதமர் கவனிக்கணும். பிரதமர் என்ற பதவி, பிரதமர் எப்ப உருவாங்கினாரு? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நேரு பிரதமர் ஆயிட்டாரு. 47 பிரதமர் அலுவலகம் வந்திருக்கும். ஆமா, அது கிட்டத்தட்ட 1967 சம்திங் அந்த வரையும் தான் பிரதமர் செயலகமா இருக்கும். அதுக்கப்புறம் PM அலுவலகமும் என்னமோ மாத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. 77 அலுவலகம் அப்படின்ட்டு.
பிரதமரின் அலுவலகமா மாறி இருக்குது. ஓகேவா? புக்கு தொடரல, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, மக்களவை வந்து என்ன வயசு பார்ப்போம்? மக்களவைக்கு ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் போடலாம், 35 போடலாமா? ஆமா, மக்களவைக்கு என்ன பார்ப்போம்? 25 சார். 25. மாநிலங்களவைக்கு 30. ஆமா 30. மாநிலங்களுக்கு 30. பஞ்சாயத்து தலைவருக்கு 21. 21. ஓகேவா? உள்ளாட்சி கவுன்சில் வந்து 21. சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வாக்களிப்பு முறை கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து ரகசிய வாக்கு, ஒற்றை வாக்கு, ரகசிய வாக்கு. அடுத்தது பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை என்ன பார்த்தோம்? பஞ்சசீலம் சொல்லுவோம். பஞ்சசீல கொள்கை. ஓகே, 54. பிரதமர் அது யாருன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அந்த பஞ்சசீல கொள்கை நடந்திருக்கும். இந்த 5 இது நடந்திருக்கும். பிரதம மந்திரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆர்டிகல் 75. ஓகே, 75ல 1. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமிப்பார். அதான் பாத்துட்டோம். மத்திய பணியாளர் தேர்வாணையம் யாரு வந்துட்டோம்? குடியரசுத் தலைவர். ஆனா யாரு ஆலோசனை வழங்குவா? பிரதமரும் அமைச்சரவை குழுவும். தற்போது லோக்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543. ஓகே, நியமன உறுப்பினர் 12. சரி, பின்வரும் குடியரசுத் தலைவர்கள் எவர் ஒருவர் 1975 வந்துச்சு. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி உள்நாட்டு நிலையில் பிரகடனம் செய்தார். யாரு பார்த்தோம்? பக்ருதீன் அலி அகமது. என்னமோ இவரு எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில பல கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனா இந்த ஒரு கையெழுத்து போட்டு இவரை வந்து கொஸ்டின் ஆக விட்டாங்க. ஓகேங்களா? அதனாலே கூட இருந்துக்கலாம். பக்ருதீன் அலி அகமது ஆட்சியில இருக்கப்ப. ஆமா ஆமா. ஓகேவா? அடுத்து வந்து பின்வரும் எந்த வாக்கியம்? நானா வந்து வேலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து எதுக்கு தெரியுமா போட்டேன்? என்னவா இருக்கும் சொல்ல போனா, நீங்க எல்லாம் எதுக்கு போட்டுருவீங்க? மங்களகரமா ஏதோ ஒண்ணு போட்டிருப்பீங்க. நான் எதுக்கு தெரியுமா போட்டேன்? ஒரு இறப்பு பதிவுக்காக போட்டேன். ஆனா வந்து எனக்கு எனக்கு எது கிடையாதுன்னா, அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த ஆத்திகை எல்லாம் கிடையாது. எதுனா இருந்தாலும் நம்ம வேலை, அவ்வளவுதான். போட்டு ஆகணும்லாம் கிடையாது. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் வந்ததுல ஃபர்ஸ்ட் கையெழுத்து வேற எதுக்காக போட்டு அதுதானே பாத்துல ஒரு இன்னொருத்துல எந்த வாக்கியம் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? விதி 53 சொல்ல ஜனாதிபதி நிர்வாக அதிகாரமா? ஓகே ஓகே ஓகே. 54 என்ன பார்ப்போம்? ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் முறை பற்றியதா? தேர்தல் முறை. ஓகே, தேர்தல். சரி, பார்க்கலாம். 55 ஜனாதிபதிக்கான தகுதிகள். அப்ப ஆனா இது வந்து இதுவும் கொஞ்சம் தப்பு தான். பட் இது பாருங்க ரொம்ப தப்பா இருக்குது. இங்க பெரிய தப்பு தான். ஆன்சர் 54 வந்து தேர்தல் வந்து, சோ அதனால தேர்ந்தெடுக்கும் முறையா அதுல சொல்லிடுறான். ஓகே, விட்டுருங்க. 55 வந்து ஜனாதிபதிக்கான பார்த்தோம். தேர்தல் முறை கரெக்டா? அப்ப இதுதான் வருது, தேர்தல் முறை. 56 வந்து என்ன பாக்கணும்? ஜனாதிபதியின் பதவிக்கான ரைட்டு. ஓகே, அப்ப 55 வந்து தப்பு. ஓகேவா? ஓகே, இங்க இருக்கு பாருங்க. டீல்ஸ் வித் எலெக்ஷன் ஆஃப் தி, இதுல கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு பாருங்க. டீல்ஸ் வித் எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். தேர்தலை பத்தி சொல்லுது. 54 கரெக்ட் தானே? 55 வந்து டீல்ஸ் வித் குவாலிபிகேஷன் சொல்லுது. குவாலிபிகேஷன் என்ன பார்ப்போம்? தகுதிகள். 59 வந்து வரையறை. கரெக்ட் தான். ஓகேங்களா? 57 என்ன பார்ப்போம்? 57 அவர் வந்து ஒரு முறை இல்ல மறுமுறை. 57 அவ்வளவுதான். குடியரசுத் தலைவர் முடிச்சாச்சு, பிரதமர் முடிச்சாச்சு, அமைச்சரவை முடிச்சாச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட மத்திய அரசுல எது முடிஞ்சாச்சு? நிர்வாகம் முடிஞ்சாச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பார்க்கணும்? மத்திய சட்டமன்றம், நாடாளுமன்றத்தை பத்தி பார்க்கணும். நாடாளுமன்றம் கோர்ட் வந்து கிளம்பிட்டோம். நீதிமன்றம் இருக்கு. அது இதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஓகேவா? ஓகே, முடிச்சிடலாமா? ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு அது 4 ஆன்சருமே கரெக்டா இருக்குன்னு சொன்னா, ஆனா இடையிலே நம்ம அதுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு வந்து நிர்மலா சீதாராமன், JP நட்டா இவங்க எல்லாம் பார்த்தா மாநிலங்களவையிலிருந்து வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் பதவி வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்காட்டி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கணும்.